பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளிருந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது இன்றைய நாட்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. அதா இதா தொகுப்போடு தர்ஷினி சமூகனவர்கள் வணக்கம். வாங்க. நீங்களை உற்சாமன வணக்கம் மணிக்கு நீங்களை உற்சாமன வணக்கம் என்றிருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது பஸ்டோடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது அதா இதா என்று 11/12/2024 திருவள்ளுவர் ஆண்டு 2055 கார்த்திகை 26ஆம் நாள் துறைசார் வளர்ச்சி ஆண்டு 2024 மனித நேயம் உணர்த்தும் மகத்தான மாதமான டிசம்பர் மாதத்தில் நேரலையில் இணைந்துள்ளோம். இது பாமுகம் டிவி. இன்றைய அதா இதாவிற்கான திருக்குறள். வினை வெளியும் தன் வெளியும் மாற்றால் வெளியும் துணை வெளியும் தூக்கிச் செயல் என்ற குரலுடனும் இன்றைய பழமொழி ஒரு முறை சேமித்த பணம் இருமுறை சம்பாதித்த பணத்திற்கு சமம் என்ற பழமொழியுடனும் உங்களுடன் இணைய வருகிறது அதா இதா. தொகுப்புடன் வாணிமோகன் அவர்களுடன் நான் இணைந்து கொள்கிறேன். இன்றைய தலைப்பு அதா இதாவிற்கான தலைப்பு கருணை கொலை செய்வது செய்யப்படுவது சரியா தவறா. சரி என்றவர்கள் வாணிமோகன் அவர்களுடைய பக்கமும், இல்லை அது தவறு என்பவர்கள் என்னுடைய பக்கம். ஆம் இல்லை என்பவர்கள் இரண்டு விரிவாக பிரிந்தபடி உங்களுடைய கருத்துக்களை இணைக்கலாம். மேலதிகமான தகவல்களுடன் வாணிமோகன் அவர்கள். வணக்கம் அனிகா சார். வணக்கம் வணக்கம். பாருங்கள், கஷ்டம் இந்த தலைப்பு சொல்றது, ஆனால் காலை வணக்கம். வணக்கம். நான் வாணிமோகன் பக்கம் பெறுகிறேன். சரி, நானும் தவறு என்று சொல்லுறேன். நன்றி. ஜெயநரசன் அவர்கள் நகுலா சிவநாயன் அவர்கள் தவறு, நகுலவதி அவர்கள் தமிழ் இருக்கா சரி, மூவர் நிற்கிறீர்கள். நான் தவறு இல்லை, இன்னும் மூவர் செல்வி அவர்கள், அஜயமலர் அவர்கள், நேவிஸ் அவர்கள் எல்லாரும் மியூட்டில் விட்டுட்டு சாப்பிடணும். சரி, அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு நாங்கள் ஆரம்பிப்போம்மா. இப்போ நகுலா சிவநாதன் அவர்கள் தவறு என்ற பக்கத்தில் என்னுடைய பக்கமாக இணைக்கிறார். இணைத்தபடி நடேசன் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். உற்சாகமான வணக்கம். இனிதான மதிய உற்சாக வணக்கம் வாணிக்கும் வணக்கம் தர்சினிக்கும். அருமையான ஒரு தலைப்பு. மிக அண்மை காலத்தில் பிரித்தானியாவில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமும் எப்படி பாக்குறேன்டா, இந்த கருணை கொலை செய்வது என்ன பொறுத்தலையில தவறு என்று சொல்றேன். ஏனென்று கேட்டா, ஒரு மனிதன் மானிட வாழ்வில் உரிமையோடு வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த மானிட வாழ்வில் உரிமையோடு வாழைக்கு அவனுக்கு ஒரு காலம் பிறப்பு எப்படி நிச்சயிக்கப்பட்டதோ அப்படி இறப்பும் நிச்சயிக்கப்படுவது வழக்கம். ஆகவே அவன் வாழ்ந்து மடிய வேணும். அதற்குள் கருணை கொலை செய்வதென்று சில நேரம் அந்த கொலை அவருடைய விருப்பத்தின் பேர், இப்ப நான் சொல்றேன் என்னை கொலை செய்யுங்கோ என்ற விருப்பத்தின் பேரில் சில நேரம் நிறைவேறலாம், அது வேற விஷயம். ஆனால் அப்படி செய்யப்படுவது தவறு. ஒரு உயிரை வாழ வேணும் அந்த குறிப்பிட்ட காலம் அந்த மண்ணிலை என்பது இயற்கையின் நியதி. ஏன் அதை அதுக்கிடையிலேயே எடுத்துக்கொண்டு போக வேணும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் அப்படி நாங்கள் வருத்தி செய்யக்கூடாது? இப்ப ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம், அந்த முயற்சியை கஷ்டப்பட்டு செய்தால்தான் அது இஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒரு உழைப்பை தரும் அல்லது ஒரு ஊதியத்தை தரும். அதுபோல வாழ்க்கையிலும் அந்த உயிர் தானாகவே அந்த மண்ணோட கலந்துட வேணும், அல்லது உலகத்துல மேல போகணுமோ எங்கேயோ போற இடத்துல போக வேணும். அது ஏன் நாங்கள் குத்தி முறிஞ்சு இல்ல கொலை செய்து அந்த உயிரை நாங்கள் மடிய வைக்க வேணும் என்றது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது. ஏனென்றால் எந்த உயிரும் தானாக சொல்லி வருவதல்ல. எத்தனையோ அணுக்கள் போட்டி போட்டுதான் ஒரு உயிர் உருவாகிறது. அதே உயிர் இந்த பூமியில வரப்போறன் வாழ போறன் என்றுதான் வெளியால வருகிறது. அப்ப வாழ விடுங்கோ, அது வாழ்ந்து முடிகிற காலத்துல தானாக முடிந்து விடும் என்பதுதான் உண்மையான ஒன்று. நாங்கள் நல்லது செய்து அந்த மனிதன் வாழ்ந்தான் அவனுக்கு நல்ல சாவு கிடைக்கும். அப்ப அவன் பெருசாக வருந்தி உழைச்சு அந்த வருந்தி செய்யற இதுகளை என்ன பொறுத்தளவில் அந்த இறை நம்பிக்கையின்பால் இருந்தால் புராணங்கள் கூட சொல்றது அந்த நல்ல முத்தி உங்களுக்கு கிடைக்கும். படுத்த உடனே அவருக்கு ஒரு சா கிடைக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட வயதுல அல்லது குறிப்பிட்ட காலம்தான் வாழ வேணும்னா அந்த வாழ்க்கைக்கு இருக்கு. ஆனால் அதை கஷ்டப்படுத்தி தவறாக கருணை கொலை செய்வதோ அந்த உயிரை மாய்க்கிறதோ தேவையே இல்லை. ஏன்னா ஒரு கருவில உருவாகிற அந்த குழந்தை இவ்வளவு எதிர்பார்ப்போட நாங்கள் அதை உருவாக்குறோம், எவ்வளவு எதிர்பார்ப்போட வருகுது. அப்படியான ஒரு உயிரை நாங்கள் துச்சம் என மதிக்கிறது எக்காலத்திலும் எவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னொருவரும் அடுக்க இயலாது. கத்தியால குத்தோ கிழிச்சோ சுட்டோ எங்களை சாக்கொள்ளக்கூடாது, இன்னொருவராலும் கிழிக்க கூடாது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில சந்தோஷமாக வாழவன், மகிழ்வாக வாழவன். ஆனால் நல்ல பழக்க வழக்கம் நல்ல சிந்தனைகளோடு அந்த மனிதன்
இறைநம்பிக்கையோடும் வாழ்ந்தானாய் நிச்சயம் அவனுக்கு நல்ல முக்தி கிடைக்கும் என்பது என் மனசு சொல்லுகிறது. ஆதலால் அது தவறு, அப்படி செய்ய எனக்கு விருப்பமும் இல்லை, வேண்டாம் என்று கூறுகிறேன். அப்படி செய்ய விருப்பமும் இல்லை என்றது உங்களை பொறுத்தவரையில சொல்லுங்க. நீங்கள் அப்படி செய்ய என்ன பொறுத்தளவு நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, ஆனால் செய்யலாம், அது சரி என்றுதான் இப்ப இருக்கிறார்கள். நாங்க எங்கள் பக்கத்தில் தான் தவறு என்று சொல்லுகிறோம். சரி என்று வாதாடுறவர்கள் சரி என்று வாதாடுறது என்னதுக்கு? இப்ப நான் சுற்றியா வேதனைப்படுறேன், ஓகே, ஒரு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதோட அது மற்றவர்கள் சொல்ல போயிருந்தானே அவர் சொல்ல சரி என்று சொல்றாங்களா சொல்லி வேணும். உங்கள் பக்கம் சிறப்பான கருத்து, நீங்கள் பார்த்தது நீங்கள் விரும்பாத ஒன்றை வடிவா உறுதிப்பட கேட்டிருக்கீங்க. மிக்க நன்றி. இணைந்திருந்தோம். நன்றி நன்றி. கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் விட பெற வேண்டிய நேரமா இருக்குது. நீங்க தொடருங்கள். நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக வாணிமோகன் அவர்களுடைய பக்கம் சரி என்று சொல்றேன். நான் வருகிறேன் சரி என்று. செல்வியக்கா கொஞ்சம் பொறுங்கக்கா. செல்வியக்கா சரியா தவறா? சரி சரி சரி, ஓகே. பெட்ட பக்கம் ஓகே. ஜெயமலரும் நேவிசவரா நிற்கிறீர்கள், வாங்கலாம். தமிழக்கா சொல்லுங்க. நான் சரி என்கிறேன். ஏனென்றால் இப்ப கருணை கொலை நானாக விரும்பி என்னை கொலை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் செய்வதுதான். அவர்களாக எங்களை செய்வதை நாங்கள் சொல்லவில்லை. நான் வாழுமற்ற நல்ல மகிழ்ச்சியாக வாழுகிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் எனக்கு என் உடல் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில், நானாக ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் கர்ண கொலையை நான் விரும்புகிறேன். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். என்னடா அப்படி என்றால் எழுத்துல எழுதி வச்சிருக்கிறீங்களோ நீங்கள் அப்படி எதுவும் நடந்துட்டால் நீங்கள் என்ன இப்படி செய்யலாம் என்று இனி எழுதுவோம். இதுவரை எழுதவில்லை, ஆனா எனக்கு விருப்பம் கர்ண கொலை தான். இல்ல சில வேளையில சொல்ல முடியாத வருத்தம் உபாதைகளும் வந்துடலாம் இல்லையோ, அதனால அத கூட நீங்க செய்ய தயார்ன்றீங்க. அப்ப அது சரி என்று ஆமா, நான் செய்ய தயார். சரி சரி, அது சரியான ஏற்றுக்கொள்கிறேன். என்னன்னா பின்னால ஒன்று இயலாத நேரத்துல அது உயிரற்ற ஒரு உடல் மாதிரி தானே இருக்கும். அப்படி உங்களுடைய பக்கத்துல இப்ப நீங்க என்னைத்தான் சொல்லுவேன். ஆனா சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, செய்தவர்கள் இப்படி செய்திருக்கீங்க சொல்லி கேள்விப்படைக்க நீங்க கேள்விப்பட்டதை வச்சு மனம் நோந்திருப்பீங்களா? என்ன நினைக்கிறீங்க? சரிதான் செய்தான் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் யாரையும் கேள்விப்படவில்லை. ஆனால் எனக்கு அது விருப்பம் என்பதை நான் கூறுகிறேன். அதுவும் சரிதான். கேள்விப்படாம நாங்க எப்படி சொல்றது? நான் கேள்விப்படவில்லை எப்படி இருக்கும் என்பதை, ஆனால் எனக்கு அது விருப்பமாக உள்ளது. இது எப்போ உங்களுக்கு அறிய கிடைச்சது? இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு விடயம் இருக்கிறது? முந்தைய எங்க சுவிஸ்ல இந்ததாக கேள்விப்பட்டேன். ஆனா இப்போது லண்டன்லயும், ஆனா ஜெர்மன்ல வந்தாலும் வரவேற்கிறேன் தான். அதான் நீங்க அடி சொல்லுவீங்க. நல்லவர்கள் புனிதர்கள் எல்லாரும் அங்க இருக்கிறவர்கள். கத்தோலிக்க நாடுகளில பாப்பாண்டவர் செய்ய வேணாம் தடுத்து வச்சிருக்கிறார். அது பாப்பாண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னது எல்லாம் இங்க கொலை ஏன் செய்ய இல்லையா? சமயத்துல அது கொலை என்று செய்யறது பாவம் என்று அவர் சொல்லி இல்ல. அதுக்கு அவர் சொன்னது இப்போ அதை சொன்னதுக்கு பின்னால இங்க திரும்ப அதையே கையாண்டு கொண்டு இருக்க இல்ல நாட்டுல. அதுக்காக நீங்க சொல்லல இங்க கத்தோலிக்க நாடுகளில நான் பொதுவாக சொல்றேன், கத்தோலிக்க நாடுகளில அதை தடை செய்திருக்கிறேன், அதை செய்ய வேண்டும். வெளிப்படுது. ஒரு கொலைய ஒரு பூச்சியை கூட கொலை செய்யாது. நாங்கள் தானே சாப்பிடுறோம். அப்ப கோழி ஆடு கூட நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி பார்த்தவன் படைத்தது மனுஷரை வாழ்ந்து சந்தோஷமாக நம்மளோட பிறப்பும் உண்டு. அது எல்லாத்திலேயும் தான் ஞானசரையில சொல்லப்படுகிறது. சரியா? பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு என்ன சொல்றோம்? அந்த பூச்சியை கொலை செய்யாத, இந்த புழுவை கொலை செய்யாத. அப்படி பார்க்க போனா நாங்க எதுவுமே சாப்பிடவும் இல்லாது. அப்படி சொல்ல இல்லையா? அவர் அதை படித்தது மனுஷருக்கா வேண்டித்தானே. பூச்சிகளை சாக்கொண்டு சாப்பிட இல்ல மனிதரை பூச்சியல் புழுக்கள் மாடுகளை தண்டது எங்களுக்கு பிரயோசனப்படுத்துது. மனுஷருக்கு சாப்பிடுங்கோ, அதுல பலன் பெறுங்கோ. உயிர் இல்லையோ? பாப்பா தெரியாது உயிர் இல்லைன்ட்டு. அவருக்கு தெரியாது அது உயிர் இல்லைன்ட்டு.
உயிர் இது மனுஷர் வேற மனுஷர் வாய் வீசுற மனுஷர் அப்படி சொன்ன அப்படி சொன்ன கிறிஸ்தவ நாட்டெல்லாம் மனுஷரை படைத்தவர்களுக்கு மனுஷருக்கு சாப்பாடு வேணும் தானே என்னத்தை சாப்பிடுவினோம் அதுக்காக வேண்டித்தான் மரஞ்செடி கொடிகளை வளர்த்து பழங்களையும் வளர்த்து மற்ற சரியா உங்களோட நாட்டை வராதுன்னு சொல்றீங்க. சரி நீங்க வாங்க உங்களோட இதுக்கு வாங்க. மணிபுரம் தமிழர்லயே நீங்க நிறைய பேர் கொண்டு வந்துட்டீங்களா உங்கள்ட்ட? இல்ல நான் சொன்னது இதான். பாப்பாண்டவன் அவர் தன்னுடைய விருப்பத்தை சொன்னார் தியானதேசன் அவர்களை. இது தவமலருடைய விருப்பத்தை சொன்னேன். நன்றி வணக்கம். சிறப்பு உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அம்மைக்கு நன்றி. தமிழ் இணைந்தமைக்கு இப்போ நாங்கள் தவறு என்று தியானதேசன் அவர்களை அணைக்க போறோம். அடுத்ததாக அவர்களை இணைச்சுக்கொள்றோம். பார்ப்போம் உங்களுடைய கொலை செய்வது சரியான பாவமும் தவறும் தான் நான் சொல்றேன். ஏனென்றால் இறைவன் படைத்ததுங்களை பிறந்த நீங்க வாழ்ந்து நல்லா வாழ்ந்து சந்தோஷத்துல உங்களுக்கு மரஞ்செடிகள் பழங்கள் உயிர்களை தந்திருக்கிற அதுல நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து வாழ்ந்து இறக்குற காலத்துல நீங்கள் இறங்குள்ளதான் இறைவன் படைத்தார். அதால ஒரு உயிரை கொண்டு சாகிறது. இப்ப ஒரு உயிர் ஒரு ஆபத்தால கோமால இருக்குன்னு வைங்களேன். ஒரு பேஷண்ட் ஒன்று கோமால இருக்குது. என்ன டாக்டர் சொல்றேன் நான் இல்லை சாக்காட்ட போறேன் வேற கட்டி இருக்கிற சிலைன் இருக்கிற அந்த சிலைனை கலட்டி விட போறேன். காற்று சுவாச காற்று சுவாசிக்கிறது எடுத்து விட போறேன். சாகிறதுக்கு நான் இந்த போடுறேன். அவருக்கு வேலை கஷ்டமா இருக்கவர்னு அவர் கலட்டி விடுறாரு. என்ன அதை அவைய உறவுகள் விரும்ப இல்லை. ஏன்னு சொல்லுங்க, அவர் இப்போ உயிரோட இருக்கிறார், இப்படி வருவார் எழுந்து வருவாருன்னு பார்த்து கொண்டே இருக்குங்கள். என்ன ஒரு பேஷண்ட் ஒரு ஆள் எனக்கு சொன்னது லண்டன்ல இப்போ 3 மாசத்துக்கு முதல் இப்படி சீரியஸாக இருக்கிறார். டாக்டர்ஸ் எல்லாம் கலட்டி விட்டு நம்ம எல்லாத்தையும். எனக்கு அது சரியான கவலை. அந்த கலட்டி விட்டது கவலை எழுது இறப்பிலும் பார்க்க கலட்டி விட்டது எனக்கு கவலை. ஏனென்றால் சுடலை கொண்டு போய் போற பிரேதம் கூட எழும்பி வந்திருக்குது. என்ன கதைச்சு எழும்பி வந்திருக்கு. அப்போ ஒரு நேரம் அந்த பேஷண்ட் எழும்பி வரலாம்னு அது நம்பிக்கை. உயிரோட இருக்கிறார் உயிரோட இருக்கிறாருன்னு மனதை ஆற்றி கொண்டு இருக்குது நம்ம அந்த குடும்பமே உறவுகளை. நீங்க பாயிண்ட் எடுக்கணும். சரியான பாயிண்ட் அதுதான். அப்படியெல்லாம் இருக்க கர்ணகொலை செய்யறது தவறு. கர்ணகொலை ஏன் செய்யணும்? கர்ணகொலை செய்யக்கூடாது. அவர் உயிரோட இருக்கிறார், ஒரு வருஷம் ஒரு நாள்ல இருப்பார். கோமால புறாக்கள் ஒரு நாள் இருப்பினும், ஒரு மறுகிழமை இருப்பினும், ஒரு மாதம் இருக்கணும், ஒரு வருஷம் இருப்பினும், 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமும் இருப்பினும், வெற்றிலே இருப்பினும், ஆனா உயிரோட இருக்கிறார். அவர் வீட்டில் அவர்களுக்கு அந்த காலம் போய்கொண்டிருக்கு. இவர்களுக்கும் இருக்கிறார் உயிரோட இருக்கிறாருன்னு தெரிச்சு விட்டா ஒன்றும் இல்லை. என்ன அப்ப அதை நான் விரும்பல. அப்படியானதுகளை நான் விரும்பேன். தனிப்பட்ட கருத்தும் அதுவா இருக்கு. நான் தனிப்பட்ட கருத்தும் அதான் இருக்கு. இல்ல அவசரமா இப்ப ஊசியை போட்டு உடனடியாக இப்ப மன அழுத்தம் உள்ளாக்கள் மற்றது எங்களால இந்த நோயை நாங்க தீர்க்க இயலாது வேதனையால கஷ்டப்படுகிறோம்னு சொல்லி எனக்கு ஊசியை போடுங்கன்னு கத்துற சத்துக்கு கட்டாயம் போட்டுத்தான் ஆகிறார்கள். என்ன செய்யறேன்னா ஆனா அதுவும் எத்தனை வீதத்துக்கு அது செய்யணும் தெரியாது. ஆனால் அதுவும் தடுத்து தான் வச்சிருக்கணும். சரி, இப்போ கரணக்கொலைன்றது இப்போ ஹாஸ்பிட்டலில் சாகிறது கரணக்கொலை இல்லையான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அப்படித்தான் என்றாலும் நீங்க இப்ப உங்கள்கிட்ட ஒருத்தர் குளர்னார்ன்னு சொன்னீங்க தானே, அவரை கலட்டி போட்டாங்கன்னு சொல்லி. டாக்டர் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்காம அவர் கலட்ட மாட்டார். அவர் இப்ப அந்த அந்த உறவுகள்கிட்ட கேட்காம அவங்களோட கையெழுத்து இல்லாம அங்க நடக்காது. சரியா? உண்டு. அடுத்தது கரணக்கொலைன்றது அந்த பேஷன்ஸ் அவர் கைப்பட எழுதி நான் இது செய்ய எனக்கு விருப்பம் என்று சொன்னால் மட்டும்தான் அந்த கருணாகொலைக்கு அக்செப்ட். சரி, அவரை விடுங்கோ. அதான் அப்படிப்பட்டவர்களை தான் உறவுகள்கிட்ட கேட்பினோம். இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ முடிவு தெரிஞ்சிட்டது எடுக்க போகிறோம். அப்போ இவர்கள் ஓமன்னு சொன்ன விடுத்துன்னு அவர்கள் எடுத்தது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க அப்படி சொல்லலாம். அப்ப நீங்க இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படி சொல்லலாம். ஆனா அப்படி சொல்ற சரியான பிள்ளை. நீங்க இந்த பக்கமா அந்த பக்கமா அது சொன்னதுக்காண்டி நான் சொல்றேன் அது தவறு. என்னால பச்சு பார்க்கலாது செய்து விடுங்கன்னு சொல்லி அவ செய்யறாரு. ஒரு ஆள் சொன்னீங்க, யாரோ அழுது கொண்டுட்டாங்கன்னு சொன்னீங்க. அதான் அழுது கொண்டு என்னன்னு சொன்னா கலட்டி அப்ப ஏன் அப்படி சொல்ல இல்ல? கலட்ட வேணாம் சொல்ல இல்ல. அது கலட்ட வேணாம் புலர்னது
அதுதான் அவைகளுக்கு இவைகள் டாக்டர் சொன்னா என்ன செய்யறது வச்சு பார்க்கல அது கஷ்டமா இருக்குன்னு சாகத்தான் போறாருன்னு வில்லங்கத்துக்கு கலட்டி விட்டாங்களாம் தங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படி அப்போ சொல்லி யார் சிலவர்களே ஹாஸ்பிட்டல் விஷயம் வில்லங்கத்துக்கு அவங்க செய்யலை உங்கள்கிட்ட ஒரு சைன் பண்ணியோ உங்களோட உறுதி இல்லாமல் அவங்க எனக்கு தெரியலை சொன்ன நான் ஹாஸ்பிட்டலில் அடிக்கடி போகிறவர் அவருக்கு வேலை செஞ்சவருக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது அப்படி இருக்காதுன்ட்டு நான் நினைக்கிறேன். சரி உங்களோட கருத்து அது சொன்னா இதான் அதாவது 2 பிரிவு ரெண்டு பிரிவு சொன்னா இதுல கருணை செய்வது சரி தவறு நீங்க எந்த பக்கம்? ஆனா இல்ல மியூட்ல நிக்கிறீங்கன்னா நேவ்ஸ் பிலிப் சரவண ஜெயமலரோட மியூட் எடுத்துட்டு எந்த பக்கம் மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். நான் சரி இது நியாயமானது இந்த பக்கம் தான் சரி இந்த பக்கம் தான். ஓகே ஜெயநரசிலவரை முடிச்சு கொள்ளுங்க நீங்க முடிக்கலாம். தவறு நான் என்னன்னா இல்ல அது நீங்க சொன்ன கேட்ட மாதிரி வாணி அது வில்லங்கத்துக்கு அவர் சாக போறார் வச்சு பிரயோசனம் இல்லை நீங்க செயலத்தை வேணும்னு சொல்லி வில்லங்கப்படுத்தி அதை காட்டுறது அது வேறு. ஆனா பெற்றோருக்கு விருப்பம் இல்லை என்ன செய்யறது அவரை வச்சு பார்க்கலான்னு சொன்னா ஒன்றும் செய்யலாம் அவையெல்லாம் பார்க்கணும். அப்ப இவர்களுக்கு மனம் இருக்குது அவர் எப்படியும் திரும்பி மண்ணான் கோயில கும்பிட்டு நேத்திய வச்சு போய் ஒவ்வொரு நாளும் விரதம் இருந்து உயிரோட வரணும்னு நான் வேண்டுறேன். அவைகள் இப்படி செய்யணும்னு சொல்லி நான் இது சொல்றேன். அப்படி செய்ய போறாருன்னு சொன்னா என்ன செய்யறது அவையெல்லாம் பார்க்கணும் காட்டுகிறேன் அவை சொந்த சுகத்துக்காண்டி அப்படி செய்ய போய் நம்ம நீங்க இப்ப நியூட்ரல்ல நிக்கிறீங்க நீங்க இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல எப்படி நிக்கிறீங்க? இல்ல 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 நான் இதை உதாரணம் நீங்க கேட்ட காண்டி சொன்ன உதாரணம் இல்ல வாழ வேண்டிய இதை ஏன் தற்கொலை மாதிரி நீங்க செய்யறீங்க அதை கருணை கொலை ஏன் செய்யறீங்க விளம்பலாம் கோமால இருக்கிறார்கள் இப்ப எழும்பி வரலாம் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு இன்னொரு ரவுண்ட். கண்ணக்குள்ள சரி என்று சொல்லி எனக்கு ஒரு விவாதத்துக்காகத்தானே இது நீங்க சரி விவாதத்துக்காகத்தானே நான் சரி என்று சொல்லி எடுக்கிறேன். மற்றவர்கள் நான் என்னை கூப்பிடும் போது வருகிறேன். சரியா? ஜெயமலா அவர்கள் நானும் சரி என்றதுக்கு தான் நானும் விவாகரன் என்று வாதாடி பாருங்க தவறு சொன்னவர்கள் 2 பேர் தான் 2 பேரும் பேசி விட்டார்கள். இப்ப செல்வி அக்கா சொல்லுங்க. நவுலவதி அவர்கள் அவர் சரி என்றார். சரி அப்ப சரி என்றவர்கள் இப்ப எல்லாரும் இருக்கிறார்கள். ஈஸ்வரன் கூப்பிட்டாருங்களா சரி என்று ஈஸ்வரன் சரி என்று ஆனா அவருக்கு முன்ன வந்தவர்கள் எடுத்துட்டு ஈஸ்வரன் இருப்பார் பிரச்சனை இல்லை. வணக்கம் வாணி, வணக்கம் தர்ஜினி, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். 2 பக்கமும் சொல்லக்கூடிய இது இருந்தாலும் ஆனால் இந்த நாட்டில கருணை கொலையை முதல் ஆதரித்த நாடே நெதர்லாந்து நாடுதான் ஆதரிச்சிருந்தார்கள். ஆனால் பல காரணங்கள் இருக்கலாம். ஏனென்றால் நானும் அதை ஆதரிக்கிறேன். காரணம் என்னவென்றால் ஒரு முதல் நேயர் சொன்ன போல உயிர் ஒரு பொதுவானது என்று வச்சுக் கொள்ளுங்க. ஆனா நான் உத்தரிப்பதை இப்ப என் குடும்பத்துல அவர்கள் ஒரு விதமாக பார்த்து கொண்டாலும் ஆனாலும் இப்ப எனக்கு உத்தரிக்க முடியாது என்ற ஒரு காரணத்தினாலே நான் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தால் நான் அதை எழுதி கொடுப்பதில் தப்பே கிடையாது. ஏனென்றால் அதை அனுபவிச்சு நான் சாகிறதும் சரி அதை நான் ஒரு நேரத்தில் ஒரு 10 நிமிடத்தில் என்னை முடிச்சு கொள்றதும் உண்டு. ஏனென்றால் இப்போ கருணை கொலை செய்யாமலே தூக்கிலே தூங்குறார்கள். அதுவும் ஒரு விதமான கொலையாத்தானே போகுது. வயிற்றில் கற்பனையா இருக்கும் பொழுது கூட பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகள் என்று சொன்னோன்னு முன்னர் காலங்கள் எல்லாம் கழிப்பாலே கொடுத்து அதுவும் ஒரு சாதி கொலை தானே. அப்படி பார்க்கல அதுவும் அவர்கள் கொலை செய்யறதும் இது நமக்கு நாமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்துல அது செய்யறதுல தப்பில்லை என்றுதான் நானும் சொல்றேன். இப்ப அதை பல நாடுகள் ஆதரிச்சு இருக்குது. ஆனால் ஆதரிக்க முடியாமல் அது உயிர் தான் ஆண்டவன் படைச்சது அவரே எடுத்துக் கொள்வார் என்று ஆனால் அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் எடுப்பாருன்றதுக்காக பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஒரு சீரியஸான ஒரு வருத்தம் நாளடவா செத்து பிழைக்கிறதுக்கு அது தப்பில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். பார்த்திருக்கேன். எனது
மகனின் நண்பனின் தாயார் புற்றுநோயில் இருந்தார். அப்பொழுது தாயார் ஏற்கனவே தன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, தன்னை சாகபடி இங்கே நாங்கள் இருக்கிற இடத்தில் ஹாஸ்பிட்டல்லே ஊசி போட்டு கொண்டார்கள். பிள்ளைகள் பார்த்து கொண்டு நிற்கும் பொழுதே தாய்க்கு ஊசி போட்டு தாய் இறந்த. ஏனென்றால் ஒன்றும் செய்ய முடியாது. சரியாக கொஞ்ச காலமாக அவர் உத்தரிச்சிட்டார். ஆனால் அதனால அவர் தனக்கு தன்னால இனி இதுக்கு மேல உத்தரிக்க இயலாது. அதனால சாக்கொடுக்க சொல்லி அப்ப இதன்று சொல்ல ஊசி போட்டு சாக்கொண்டார்கள். உங்களுடைய பக்கம் எங்களுக்குன்னு சொல்லி வரைக்கும் அதைத்தான் நானும் சொன்னேன். நான் ஏற்கனவே கடந்த வருஷத்துக்கு முதலே இந்த ஒரு வைத்திய பிரச்சனை ஒன்று நடைபெறும் பொழுதே நான் சீரியஸாகவே அதை சொல்லி இருந்து கதைச்சேன். ஏனென்றால் நாளடைவில் அதை உத்தரிச்சு அனுபவிக்க இயலாது. என்ன ஏனென்றால் அத ஒன்றால பல பேர் அதை பாதிக்கப்படுகிறதுக்கு காரணமாக போறதுக்கு நாமே காரணமாக இருந்தோம். ஒருவரும் பார்க்க அது ஒருவரால பல பேர் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது, அப்படியான பல பல வருத்தங்களை உண்டாக்குறதும் நாமாவே அதுக்கு போகிறோம். அதிலும் பார்க்க சரியான ஒரு சீரியஸான இது இனி அது இவ்வளவும் வாழ்ந்துட்டோம் தானே, நாங்கள் இவ்வளவு காலமும் வாழ்ந்துட்டோம் தந்துவிட்டோம். இதுக்கு மிஞ்சியும் உத்தரிச்சு வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கருணை கொல்லம் சரி என்றுதான் நிற்கிறது. சரி 100% அது சரி. நன்றி. நகுலவதி அவர்கள் வாங்க. நன்றி. வணக்கம், இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும். நானும் கருணை கொலையை சரி என்றுதான் சொல்றேன். அதற்காக இருப்பவர்கள் எல்லாரையும் கொல்லுவதென்ற இல்லை. வருத்தத்தில் இருந்து ஒருவர் நோய்வாய்ப்பட்டு அவருடைய நோய் மாற்றுறதுக்கு அது இல்லை என்ற பட்சத்தில அவர் படும் வேதனையை மற்றவர்களாலும் பார்க்க முடியாது, அவராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற நிலையில கருணை கொலை செய்வது சரி என்றுதான் சொல்லுகிறேன். அதுவும் இந்த ஐரோப்பிய சூழலோ இப்ப எந்த சூழலிலும் அதை பார்க்கிறவர்களுக்கும் சரியான கஷ்டமா தான் இருக்கு. இப்ப ஒரு உதாரணம், வைத்தியசாலையிலும் பார்ப்பதற்கு கஷ்டம்தான். அதே போல பிள்ளைகள் அல்லது உறவினர்கள் பார்த்து கொண்டிருந்தால் அவர்களாலும் அதை தாங்க முடியாது. இந்த ஐரோப்பிய சூழலில் வேலை, அவர்களுடைய பொதுவான அவர்களுடைய நேரத்தை இவர்களுக்கு முழு நேரமாக செலவிட முடியாது. ஒருவராலே ஒருவரை தொடர்ந்து பார்க்க முடியாத நிலை. அதை விட இப்ப ஒரு வயதானவரை தூக்கி பறிக்க, நான் அம்மாவை பார்க்கிறேன்றாலும் எனது உடல்நிலையும் சரியாக இருந்தா தான் அவர்களை பார்க்க முடியும். என்னால் முடியாத நேரத்தில் அவர்களை பார்ப்பது கூட கஷ்டமாயிருக்கு. அப்படி ஒரு நிலையில் அவர்கள் சம்மதத்துடன் அந்த கருணை கொலை செய்வது 100க்கு 100 நன்மை அளிக்கும். ஆனால் அவர்கள் படும் வேதனை இப்ப அவர்கள் சொல்ல முடியாத நிலையிலையும் இருப்பார்கள். அந்த நேரத்துல அவர்கள் பார்க்கிறவர்கள் எங்களைத்தான் நினைப்பார்கள், இதுக்கு உடன்படுகிறீர்களா என்று. அந்த நிலையில கருணை கொலை சிறப்பு. மற்றது இதற்கு முன்னரும் பல வைத்தியசாலையில் டாக்டர் சொல்லுவார், இது இனி சரி வராது என்ற நிலையில கூட இப்ப அந்த ஆக்சிஜன் அதில் கொடுத்திருந்ததை எடுத்து விட்டு கொண்ட இது இருக்கு. இது எமக்கு தெரிந்த ஒரு முறையில இதை செய்யணும். முந்தி அதுக்கு அனுமதி இல்லாவிட்டாலும் கடினமான நிலையில 2 பேரும் ஒத்துக்கொண்ட நிலையில செய்தார்கள். இப்போது அது சட்டமாக்கப்படும் போது அதை வரவைக்கத்தான் நான் செய்கிறேன். இப்ப நானே என்னக்குள்ளேயே நான் சொல்லிடுறது, இப்ப என்னாலே ஒரு முடியாத காரியம் வந்தால் ஒருத்தருக்கும் தெரியாம நானே இது கூடாத எனக்கு உடலுக்கு என்ன மரணத்தை தேரும் இதுகள் இருந்தா நான் போட்டே நானே செத்துடுவேன் என்று எத்தனையோ முறை சொல்லி. ஆனா எனது விருப்பம் கருணை கொலைதான். என்னால வாழ முடியாது என்ற அல்லது ஒரு கேன்சர் இது கடைசி நேரம் என்றைக்கு அதுக்கு நான் முழு சம்மதம் அளிக்கிறேன். நன்றி. நன்றி.
விவரம் சரி என்றுதான் சொல்லியிருந்தாரு வணிகா. எல்லாரும் சரிதான், 2 பேரும் எல்லாரும் சரி. நானும் நகல்வாசன் அவர்களும் ஞானவேசன் அவர்கள் தான் இல்லை என்றும் Rashmi and நம்மளோட பிரதான தொகுப்பாளர் அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்ல. வாணி வாங்க, சரி வாங்க வாணி அக்கா and உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நான் சரி என்ற கருத்துல தான் கதைக்க போறேன். என்ன சொல்வது சரி, சொல்வது சுலபம், ஆனால் நடைமுறை பார்த்தால்தான் பொறுப்பு. அப்படி நான் வேறொரு தடவை இப்படி செய்வது சரி என்று சொல்லலாம் லேசாக. ஆனால் அந்த பேஷண்ட் என்ன அவஸ்தைப்படுது, அவருடன் உறவுகள் எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க, எவ்வளவு செலவழிக்கிறாங்க, எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறாங்க, எவ்வளவு பணத்தை செலவழிக்கிறாங்க, செலவழித்தும் பயனில்லை என்ற நிலைதான் இந்த நிகழ்வு நடக்கும். அதே நேரத்துல ஒரு டாக்டர்ஸ் அல்ல, ஒரு வைத்திய தீர்மானிக்கிறது ஒன்று அல்ல, ஒரு டாக்டர்ஸ் டீம், ஒரு குழு சேர்ந்து அவர்கள் விவாதித்துத்தான் இந்த முடிவுக்கு வருவார்கள். சும்மா ஒரு டாக்டர் டிசிஷன்ல அல்ல. எனவே ஒரு அந்த வைத்தியம் செய்த வைத்திய குழு தீர்மானத்தின் படிதான் செய்வார்கள். அத்துடன் அந்த பேஷன்ஸ், அந்த நோயாளியின் நெருங்கிய உறவுகள், தாயாரிக்கலாம் நெருங்கிய உறவுகள் 2 வருடம், குறைந்தது 2 வருடம் அந்த கன்சர்ன், அந்த ஒத்தாசை கருத்துக்களையும் கையெழுத்துக்களையும் எடுத்துத்தான் இந்த நிகழ்வு நடத்துவார்கள். சும்மா சொல்லிட்டு செய்கிற ஒரு அலுவல் அல்ல. எந்த விதத்திலும் எந்த பகுதியிலையும் சட்ட ரீதி சட்டத்தை மீறும் எந்த ஒரு வீதம்தானும் இராது. முழுக்க சட்டப்படி அது நடக்கும். சம்பிரதாயப்படி அவர்களின் ஒத்தாசையுடன் தான் இந்த நிகழ்வு நடத்துவார்கள். அதே பேஷன்ஸுக்கும் முழுக்க ஒத்தாசையாத்தான் இருப்பார். நான் இப்படி அழுந்துவதை விட சாவது மேல். இது நடைமுறை நிகழ்வு. இதற்குள் சமயத்தையும் சம்பிரதாயத்தையும் அந்த அதிபர் சொல்ற மாதிரி அந்த கத்தரிக்காயை விட்டுட்டு நடைமுறையில பார்த்தால் இது அழுந்துவதை விட இறப்பது சரி, சந்தோஷம் என்ற ஒரு நிலையில தான் இது நடைபெறும் என்பதை குறித்து மேலதிக வினாக்கள் வந்தால் பதில் சூழலாம். நன்றி. மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. இப்போ இணையாமல் இருப்பது ஜெயமலர் அவர்கள். வணக்கம். வணக்கம். வாங்க. ஆமா, நானும் அது சரி என்றுதான் சொல்றேன். ஏனென்றா அந்த நோயாளிக்கு தான் தெரியும் தன்னுடைய வேதனை. அவர் எப்படியும் அந்த வேதனையை கருதுண்டு அவராலே இயலாத கட்டம் வந்தா செய்கிறது தானே வேணும். மற்ற பார்க்குற ஆட்கள் அவர்களும் இல்லை, இனி இல்லையென்றா கஷ்டப்பட்டுட்டோம்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாம். மற்ற அவருக்கு அந்த நோயை குணமாறதுக்கு மருந்தே இல்லை என்ற ஒரு கட்டம் வரும்போது அவரை வச்சு கொண்டு வந்து பிரயோசனம் எடுத்தானே. இப்ப கேன்சரை பொறுத்தவரையில மருந்து இல்லை. அவர்கள் அந்த இதுகளை தான் அடிச்சு அந்த அவன் நோக்கள் வலியில குறைக்கிறதுக்காக தான் அந்த மருந்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்களே, மற்றபடிக்கு அவன் நோயை போக்காட்டே இல்லாது. அப்ப அவர்களுக்கு முதலே சொல்லி விடுவார்கள், இன்ன நாளைக்கு நாங்கள் இவரை காட்ட போறோம் முதலே தெரியும். சாகிறதுக்கு முதலே அவருக்கு தெரியும் இன்ன நேரத்துக்கு தண்டை பெறும்டா. அதை ஒரு கொண்டாட்டமா செய்கிறார்கள் இங்க. அப்படி சாகிற ஆக்களை அவன் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரையும் கூட்டிக்கணும் வந்து வச்சு எல்லாம் செய்து கேக் எல்லாம் வெட்டி எல்லாம் செய்து போட்டு அடுத்த நாள் அவர் இல்லை. அப்ப அது அப்படி இங்க அது முறையா வந்துட்டுது. இப்ப அந்த கொண்டாட்டமா வந்துட்டுது அப்படி. அப்ப அது ஒன்றும் செய்யல. அந்த நோய்க்கு மருந்தே இல்லைன்றது அப்புறம் ஒன்றும் செய்யல. அதே மாதிரி இப்ப பாரசவாதம் வந்து அப்படியே படுக்கையில எடுக்கிற ஆக்களையும் எவ்வளவு நாளைக்கு வச்சு பாக்குறது? அவரை ஒரு கொஞ்ச நாளைக்கு வச்சு பார்க்கலாம். ஆனா தொடர்ந்து 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 13 வருஷம் அப்படியெல்லாம் வச்சு கொண்டிருக்கணும் தானே. அப்ப அவையில வந்து நாங்கள் ஒன்றும் செய்யலாம். அப்ப இது அது நேரத்தை அலும் பார்க்க அவர் இறக்குறது நல்லது. எல்லாருக்குமே அது ஒரு இதா இருக்கும்.
வயது போனவர்கள் சொன்னால் அது 100% அவர் இதுன்றதான் நல்லது என்று அவர் வாழ்ந்துட்டார். ஆனா கொஞ்சம் இளம் பிள்ளைகள் கொஞ்சம் யோசிப்பினம் தான் டாக்டர்ஸ் மேரும். ஆனாலும் அது மாற்ற முடியாதுன்னு சொன்னா ஒன்றும் செய்யலாம். இதுதான் கடைசி கட்டம் மருந்து. எனக்கு இது 2 நிகழ்வு நான் நேரில் நடந்தது. ஒன்று எங்களோட சொந்தத்துக்கு நடந்தது, ஜெர்மன்ல நடந்தது. எந்த வயது தான் அவருக்கு கேன்சர் வந்து நீ இயலாத கட்டம், ஒன்றுமே செய்யலாது. அப்ப ஒன்றுமே செய்யல, எல்லாரும் கிட்ட சுத்தி வர இருக்கேக்க அவற்றை உயிர் போனது. அதே மாதிரி இப்ப என்னோட வேலை செய்யற ஒரு பிள்ளைன்னா அது சின்ன இளம் பிள்ளை. அதுக்குதான் இந்த பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் செய்துதான் அவற்றை இது அடுத்த நாள் வேற இதுன்றன்னு சொல்லி முதல் நாளே எல்லாம் செய்யணும். அப்ப ஒன்றும் செய்யல. அது இப்ப இருந்து பிரயோசனம் இல்லைன்னு சொன்னால் இறக்குறதா நல்ல. ஆனா அவற்றை விதி அவ்வளவுதான். அப்படித்தான் அவர் மருத்துவம் வந்து சாகணும்னு சொல்லி அவற்றை விதி இருந்திருக்கலாம். தானா தான் பெறணும் இல்லை, இப்படி கரண்ட கொலை மூலமும் அவற்றை விதி முடிஞ்சிருக்கலாம். அதைத்தான் நாங்கள் இதுல எடுக்கணும். சரியா பிறகு வருவோம். மற்றது யாரு 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 பாருங்களா. வணக்கம் அவர்களுக்கும் லட்சுமி அவர்களுக்கும் வணக்கம். கல்விக்குறை சரியாகவனா என்ற பாடலில் ஈடுபட்டிருக்கோம். விவாதத்துக்காக நாங்கள் சொல்லிக் கொள்வோம். சரியன்னு தான் நானே சொல்லுவேன். என்றால் இப்போது நாங்கள் பெரிய முதியவர்களை பற்றி தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். பல வயசு போனவர்கள் கண்ணக்குள்ள சொல்லி இப்ப பல இடங்களில் நாங்க பாக்குறோம். குழந்தை நடக்க இல்லாம, குழந்தையாக இருந்தே நடக்க இல்லாம, பேச முடியாம, கண் பார்வை இல்லாம நடக்கிற பிள்ளைகளை ஒரு வயது வரும் மட்டும் வளர்த்த அந்த பெற்றோர்கள் படுகிற அவதி பெரும் அவதி. அது தாய்க்கு அந்த பிள்ளையில அந்த ஒரு பெண் குழந்தையாக இருந்தா அது இன்னும் சரியான மோசமான ஒரு நிலைமை தான். அது நம்மளோட அங்க ஊரை பொறுத்த மட்டும் இந்த கர்ணக்குலம் எல்லாம் அங்க இல்லாததா. அதே மாதிரி இங்க இருந்திருந்தா நிச்சயமாக அந்த கர்ணக்குலைக்கு அந்த பெற்றோரே சம்மதிப்பார்கள். ஏன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, கடைசி மட்டும் வச்சு கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வளர மட்டும் பார்ப்பார்கள். வளர்ந்ததுக்கு பிறகு அவர்களுடைய அந்த இயற்கை கடன்களை செய்வது, அந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்க அந்த மாதத்துல வளர்ந்த பிரச்சனைகளை பார்ப்பதெல்லாம் பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் அந்த தாய்க்கு. ஆகவே கர்ம கொலை செய்வது சரியெல்லாம் நான் சொல்றேன். அடுத்ததாக இப்ப என்ன பொறுத்த மட்டும் நானும் ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டேன். கடைகாலம் படுக்கையிலிருந்து சீரழிந்து என்னோட என்ன இப்படி கிடந்து எனக்கு உபத்திரவமா இருக்குன்னு சொல்லி பிள்ளைகளாலேயோ மற்றவர்களாலேயோ கேவலப்படுறத விட எனக்கும் இந்த கண்ணக்குள்ள செய்யக்கூடிய சந்தர்ப்பம் தான் நானும் அந்த ஓமன் தான் நானும் கேட்டேன். எனக்கு வந்து விருப்பம் தான் அப்படி போகிறது, எனக்கும் விருப்பம் தான். அப்படி என்ன சொன்னா நாங்கள் பல இடங்கள்ல பாக்குறோங்க. அந்த இது இருக்கிறதால எப்படியுமே தங்களுடைய கடமையை செய்ய முடியாம, அந்த குடும்ப பாரத்துல அந்த கடமையை செய்ய முடியாம எத்தனையோ தவிச்சு கொண்டு இருக்கிறத கண்ணால பாக்குறோம். அப்ப அங்க இப்படி கர்ணக்கொலை இருந்தேன்னு சொன்னா எத்தனை பேர் அப்படி இருக்க சம்மதித்திருப்பார்கள், நிச்சயமாக சம்மதித்திருப்பார்கள். இப்ப நாங்க ஒரு உயிரை வில்லகமாக பறிச்சா தான் அது கொலை. ஒரு வாழக்கூடிய ஒரு உயிரை நாங்க எடுத்தா தான் அது கொலை. இப்படி வாழவே முடியாது, மற்றவர்களுக்கும் தொழிலை கொண்டுவரவன்னு சொன்னா அது கர்ணக்கொலை செய்வது சரியன்னு தான் நானும் சொல்லலாம். என்னுடைய கருத்து அதுதான். மிக்க நன்றி. எங்களுடைய கருத்து பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. கர்ணக்கொலை செய்வது சரி என்றுதான் மிக அதிகமானோர் only 3 people தான். அவர்கள்ட்ட ஒரு முறை மறுபடியும் ஒரு முறை கருத்தை கேட்டுருவோம் நாங்க. வணக்கம் வாங்கோ. இப்ப எல்லாரும் சொல்லினோம் அவரை பார்க்க கஷ்டத்தாலதான் கர்ணக்கொலை செய்யறது நல்லண்டு. அப்ப அவே வந்து சரியாக ஒரு குழந்தைய வளர்த்திருந்தா இந்த அப்பா அம்மாவை பாக்குறதுல எனக்கு என்ன தவறு இருக்குது, அப்பா அம்மாவையும் காலம் முழுக்க பார்க்கலாம் என்ற ஒரு பிள்ளை இருந்தா அவே கர்ணக்கொலை செய்ய வேணுமென்று இல்லை. அண்மையில நடந்த எங்கட இடத்துல நடந்த ஒரு கொலையில வந்து அந்த அவருக்கு எல்லாம் கலட்டி விட்டு அந்த டாக்டரே கலட்டி விட்டேன். நீங்க சொல்றீங்க சில விடயத்துக்கு டாக்டர் கேட்பினோம், பல விடயத்துக்கு கேட்க மாட்டினோம். உங்களுக்கு முடிவு இதுதான். இப்ப ஏமன சொன்ன மாதிரி கேன்சருக்கு மருந்து இல்லை, ஆனா குறிப்பிட்ட காலம். அப்ப இந்த மனுஷி சொல்றா, அவர் 68 வயசு சொல்லுறா, டீச்சர் நாங்கள் போயிக்க அவைய கல்லட்டி விட்டுட்டோம். என்னத்துக்கு அவைய கல்லட்டி விட்டவை, அவர் இருந்து செத்திருக்கலாம். அவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு நாங்கள் பார்க்க போயிக்கல இவங்க இதை கல்லட்டி விட்டுட்டாங்க, போட சொல்லுங்க, நான் இன்னும் இருக்க போறேன், என்னத்துக்கு என்ன கொலை செய்ய நிக்கிறாங்க இவங்கள்ட்டு. அவர் அவ்வளவு வேதனையில அவர் கத்துறாரு, விலத்து கத்துறாரு. அவைய அந்த சத்தம் அவர் அவ்வளவு சத்தம் அந்த போட்டில. அப்ப வாழ விரும்பினோம் சில பேர். ஏன் நீங்கள் அதுக்கு அவர் முடியுது என்றதை நீங்கள் முடிவு செய்ய தேவையில்லை. அவர் தானாயே அவரை உயிர் அடங்கி சாகுறது சரி. நாங்க என்ன சொல்றோம், ஐயோ நான் வருந்தக்கூடாது, நான் இதென்ன கூடாது, அன்னபடியா எனக்கு கெதியில போடுங்கோ, நான் சாகுறேன்ட்டு நாங்கள் எப்படி சொல்லுவோம்.
எல்லாரும் இப்ப சொல்லுவியால், அந்த நேரத்துல என்ன சொல்லுவீங்க, ஐயோ நான் இருக்கத்தான் போறேன். எந்த வயோதிபரை கேளுங்க, நான் ஒரு 90 வயது பாட்டியை கேட்டேன், பாட்டி உங்களுக்கு இருக்க இன்னும் விருப்பமா? ஓ நான் இப்படி நடந்து கொண்டது ஏன்னா கொஞ்சம் விருப்பம் தான். அப்ப சில பேர் சொல்லி நான் 90 வயதுல செத்தால் நல்லண்டு. ஐயோ அப்படி நான் எனக்கு எனக்கு ஆசை இருக்குத்தானே வாழ வேணுமென்று. எந்த மனிதனுக்கு ஆசை இல்லை, அவன் வாழ வேணுமென்று தான் நினைப்பான். என்னத்துக்கு அவன் வருத்தம், எல்லாரும் வருத்தத்தோட தான் இருக்கிறோம், ஏதோ ஒரு வருத்தத்தோட வருத்தம் இருக்கணும் தான். ஆனா வாழ வேணுமென்ற ஆசை இருக்கு. ஆனபடியால் அப்படி கொலை செய்து அவர்களை கெதியில போக வேணுமென்று நினைக்கிறது அது என்ன பொறுத்தல பொறுங்க. இதெல்லாம் இப்ப வந்தது ஒரு 1998க்கு பிறகுதான் இந்த கருண கொலைகள் வந்தது. அதுக்கு முதல் என்ன கொலைகள் வந்தது? எல்லாரும் அந்தந்த பாடி அந்த உயிரினங்கள் ஒரு குறிப்பிட்ட வயது அடைஞ்சோடனே வருந்தியோ வருந்தாமலோ சாகினம். அவை வருந்துறதும் எங்களுக்கு தெரியா, வருந்தாமல் எங்களுக்கு தெரியா, கோமாவில இருந்து சாகிறவையும் தெரியும். ஆனடியால் அந்த உயிர் படைச்ச உயிர் அதுக்கு ஒரு படிப்படியான வளர்ச்சியின் பின்னர் அது மாற்றம் அடைந்து தானே அடங்கி செல்லுறது தான் இயற்கையின் தத்துவம். இயற்கையை நாங்க பாக்குறோம். ஆனோடைய ஏன் நாங்கள் அதை அவருக்கு கஷ்டம் இல்லது எங்களுக்கும் பார்க்க கஷ்டம்? இது யார் சொல்றது? இப்பத்தைய பிள்ளைகள் எங்களுக்கு அம்மா அப்பா பார்க்க கஷ்டம், அவைக்கு ஊசியை போட்டுக்கிட்டா முடிஞ்சிடும் என்று நாங்க நினைக்கிறோம். ஆனா என்ன பொறுத்தளவு அதாவது எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிக்கிறோம் தானே. ஒரு வலியையும் அனுபவிக்கிறோம், சோகத்தையும் அனுபவிக்கிறோம். அதுபோல அந்த இறப்பை நாங்கள் அனுபவிச்சுக்கிறதுல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த கருண கொலை இன்றைக்கு நவீனங்கள் இந்த தோற்றப்பாட்டுல வந்த உடனே நாங்க சொல்றோம் எங்களை குத்தி கொலை செய்யுங்க, நாங்கள் நிம்மதியா போடுறோம். ஏன் அப்படி நிம்மதியா போகணும்னு வாழ்ந்து மடிஞ்சு ஒழுங்காக இறக்கேக்க உங்களுக்கு அந்த நிம்மதியா தான் அந்த உயிர் போகும். ஏன் அது தவிச்சு கொண்டுதான் அந்த உயிர் போகுது. வாழ விருப்பப்படுறேன், அவங்க கலட்டி விட்டுட்டாங்க, நான் என்ன செய்யறேன்? இதை நாங்க பார்த்து கொண்டே இருந்தோம். அந்த அந்த ஐயாவை அவர் சாகைக்கு அந்த அண்ணாவை உண்மையா எனக்கு சரியான கவிதையா இருந்தது. என்னத்துக்கு இப்படி அவர் வாழ விரும்புற இருக்க விடுங்கோ, அவர்கிட்ட இது வேற சாகலாமண்டு. ஆகவே அப்படி செய்யறது மானுட தர்மத்துக்கு என்ன பொறுத்தவரை அது இலகுதான், சாகிறதுக்கு இலகு, அது ஏற்றுக்கொள்றோம். ஆனால் ஒரு உயிர் வாழ்த்து மடிகிறது தான் வாழ்க்கை. அதாவது உலகத்தின் படைப்பு இயற்கை இதுகளுக்கு நியதிக்கு உட்பட்டு இருக்கும் என்று என்ற அணித்தரமான கருத்து தவறுதான் என்றதை கூறிக்கொண்டு நன்றி கூறி வருகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நான் சொல்லலாமா தர்ஜினி? நகுலா அவர்கள் சொன்னதுக்கு 90 வயது இருந்தாலும் அவர்கள் நடந்து அவருக்குரிய செயலை செய்தாரா என்றால் அவர் 100 வயது மட்டும் இருந்தாலும் அது வரவேற்கத்தக்க இல்ல. பிள்ளைகள் சொல்லி நம்ம அவரை கதியில கருண கொலை செய்து முடிக்கலாம் என்று பிள்ளைகள் இருக்கேக்க. ஆனா பிள்ளைகள் அப்படி அதற்கு உடம்பட மாட்டாங்க. சொன்னா அது சரியான தவறு தானே. அது என்னவா சொல்லுங்க. என்னன்னா இப்ப நான் சுகமா இருக்கேக்க என்ன பிள்ளைகள் காட்டுறதான் அதையும் டாக்டர் ஓமண்டு சொல்லுவாரா கர்ண கொலைக்கு? அப்படி இல்லை. நாங்க சொல்லுவது என்னன்னா ஒரு வருத்தம் இயலாத நிலையில தான் அவருக்கே தெரியாம இருக்கும் சில கர்ண கொலைக்கு. ஆனா சிலர் தங்களுடைய பார்க்க முடியாதுன்னு அப்படி ஒரு நாள் இப்பதே காப்பகத்துல உண்டு அப்படி நம்ம பெற்றோரே சரியாது. இப்ப எங்களுடைய அம்மா சொன்னவ என்னண்டா, இந்த கேன்சர் இளம் வயதுல இலங்கையிலேயே சாகைக்க அந்த நேரம் என்ன 2-3 பேர் கிணத்துக்கு விழுந்து செத்தவையாம். என்னண்டா அவைக்கு வந்த வருத்தம் கேன்சரை கண்டுபிடிக்காத காலத்துல அவ தாங்கலாம போய் தாங்களே போய் 2 பேர் செத்ததுண்டு அம்மா சொல்லுவா. இப்பதான் இந்த கேன்சரை கண்டுபிடித்து இந்த நோய் தீர்க்க இயலாதன்னு சொல்லி கதைக்கிற காலம் இப்ப. ஆனா அந்த நேரங்கள்ல அது அப்படி இல்லை. அப்படி தாங்களே தற்கொலை செய்தவையும் இருக்கணும். இப்ப இளமையில கடன் தொல்லை போய் தற்கொலை செய்யணும் தானே. அதுவே ஒருத்தருக்கும் சொல்ல போறது இல்லை. இது இயலாத நிலையில எங்கட உடன்பாடு. இப்ப எனக்கு சுயநினைவு இருந்து நான் ஓமன்ட்டு சொல்லலாம்.
ஆனா என்னால சுயநினைவு இல்லாமல் நான் படுற வேதனையை பார்க்க இல்லாமத்தான் கர்ணக்குலைக்கு நாங்கள் உடன்படுகிறோம். நீங்க விரும்புறீங்களோ இப்ப தற்கொலை செய்யற நான் செய்ய விரும்புறேன். நான் தற்கொலை செய்யவில்லை. அவியல் தான் நீ செய்யணும், கொலை செய்யணும். டாக்டர்ஸ் தான் தனி ஒரு முடிவில கர்ணக்கொலை இல்ல 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 என்ன உரிமை ஆக்களின் நகுலவதி அவர்கள் சுய உணர்வுல இருக்கல அவர் எழுதி கொடுக்கிறார், என்னால முடியாது நீங்க எடுக்கிற மாதிரி தூக்கி கொண்டு போய் வைக்கிறது. இவன் விரும்பி செய்தா, டாக்டர்ஸ் விரும்ப இல்ல, அவர்தான் விரும்பி சொல்றாங்க. என்ன கொலை செய்யுதுங்க, கர்ணக்கொலை என்றது அவர் விரும்பி கர்ணக்கொலை ஆறு செய்யறது, கர்ணக்கொலை ஆறு செய்யறாங்க. இப்ப எனக்கு வருத்தங்கள் இருக்கு. நான் போய் டாக்டர்கிட்ட கேட்கிறேன், எனக்கு சாகுறதுக்கு மருந்து தாங்க, எனக்கு இருக்க விருப்பம் இல்லைன்னா டாக்டர் தருவாரா? கடைசி வரையும் தர மாட்டேன். இதெல்லாம் சாதாரண வருத்தம். இது மாற்ற முடியாத என்ற வருத்தங்களின் நிமித்தம் அவர்கள் படும் வேதனை இவர்களுக்கு இவர்களுக்கு என்ன வைத்தியம் இல்லை என்ற கட்டத்தில்தான் அவர்கள் செல்வார்கள். அதை விட கூடின வயோதிபர்கள் தான் உடன்படுவார்கள். இப்ப இந்திய சட்டம் வந்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள், நான் என்னால இயலாத கட்டத்தில எனக்கு முன்னால கொண்டு வந்துதானே அந்த சாகுறதுக்கு என்னட்டையே தருவார்களா? அப்படி ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன். அது உண்மை பொய்ய தெரியாது. நீங்க விரும்பி சாக விரும்புறீங்க, கருணக்கொலைக்குத்தான் நீங்க தற்கொலை செய்த உடனே உங்களோட பெற்றோர்கள் என்ன சொல்லி நான் கவலைப்படுகிறேன். நீங்க விரும்பி கவலை இப்ப நீங்க சும்மா ஒரு ஆள் செத்து சாயக்க கவலைப்படையிலையா? நீங்க இல்ல கருணக்கொலை செய்யறேன்னு சொன்னா டாக்டர் செய்யணும். அதைத்தான் நாங்க இப்ப கதைக்கிறோம். ஒரு முடிவுல செய்யணும். இப்ப எனக்கு ஆபரேஷன் கையெழுத்து வேண்டி கொண்டுதானே செய்யணும் ஆபரேஷன் கூடி. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. ஒரு நல்ல ஒரு இதுக்குள்ள என்ன சொல்றீங்க? கையெழுத்து வேண்டாமே கொலை நடக்குது என்று சொல்றேன். இல்ல அது பிழையான தகவலை நீங்க சொல்லாதீங்க. முதல்ல கரணம் கொலை என்றதை நீங்க அறிஞ்சிட்டு பேசுங்க. வயசு என்ன பேசுங்க. நான் 100% சொல்கிறேன். பேஷண்ட் ரிலேஷன் இருவரின் சம்மதம் இல்லாமல் எந்த நாட்டிலும் எந்த டாக்டரும் எந்த டாக்டர் டீமும் இந்த கருண கொலை என்பதை நிகழ்த்த மாட்டார்கள் என்பது சட்ட ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் 100%. இப்ப முதல் சொன்ன நகுலா அவர்கள் சொன்னது பேஷண்ட்ஸும் அழுதா என்ன கொலை செய்தாங்க. நீங்க கதைக்குள்ள குறுக்கெடுக்க வேண்டாம். நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட பேஷண்ட் இறந்தது அந்த ரிலேட்டிவ் கன்சர்னோ அந்த நோயாளியிட கன்சர்னோ இல்லாம செய்தது நாங்கள் செய்யாமலே அவர்கள் செய்திட்டார்கள் என்ற அழுதலை ஒரு சாட்சியாக வைத்து சட்டப்படி நடவடிக்கை உங்களையும் அந்த பேஷண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ் சொன்னவர்களை வைத்துக்கொண்டு சாட்சியாக வைத்துக்கொண்டு இது பெரியொரு சட்ட ரீதியான வழக்கு தொடரலாம். இப்ப என்னன்னா அவருடைய மனைவியே நீங்க சொல்லி முடிச்ச விஷயத்தை தான் நான் சொல்றேன். இனி சொல்றதே நான் கேட்க இல்லை. நீங்கள் சொன்னீங்கள் பேஷண்ட்ஸ் கன்சர்ன் ரிலேட்டிவ் கன்சர்ன் இல்லாம இந்த டாக்டர் மேன் இப்படி செய்துட்டாங்க என்றால் அது பிழை. அதுக்குரிய சட்ட நடவடிக்கையை நீங்கள் உட்பட சாட்சியாக வைத்து இது ஒரு பெரிய ஒரு மருத்துவ ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி நடந்ததுன்றதை என்னால நம்பலாது. எந்த வைத்தியசாலை ஊழியர்களும் அதை நம்புறதுக்கு இல்ல. அந்த கருண கொலையண்டத்தை டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு கொண்டு வர இல்லை. எத்தனையோ ஆராய்ச்சிகள் செய்துதான் அது கொண்டு வர. கேன்சரால கருணக்கொலை செய்யறது கேன்சர் வேற வேற ஸ்டேஜ்ல இருக்குது.
எண்ட் ஆஃப் த அந்த கடைசி ஸ்டேஜுக்கு வந்து அதுலயும் முயற்சி செய்து பார்த்துட்டு தான் இந்த இதுக்கு நிச்சயிப்பாங்க. சும்மா கேன்சர் வந்த உடனே சாகுற இது வந்து நோயின் தன்மை, வயதின் நெல்ல இதுகளை கொண்டு கருணப்படி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு கடைசி எல்லைக்கு வந்த பிறகு கன்சர்ன் எடுத்து பேஷண்ட்ஸாலையும் தாங்க இல்லாத நிலையில ஓமண்டு தான் சொல்லும். அந்த ஒரு நிலையும் ரிலேட்டிவ் உறவினர்கள் ஒத்தாச்சான ஆட்களும் இனி இவரை வைத்து பார்க்கறதால இவருக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் என்ற நிலைக்கு வந்த பிறகு அவங்க ஒத்தாசை கொடுத்து இது நடைபெறும். சும்மா கருணக்கொலை வந்து டக்கண்ண ஒரு டாக்டர் தீர்மானிச்சு அலுவல் அல்ல. இது வந்து ஒரு கூட்டான ஒரு முடிவு. எனவே இதில் எந்த ஒரு தவறும் நடைபெறாது என்பது 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை. இது தொடர்ந்து கதைகள் இயலாத கட்டத்துல அவ சொல்றான் கடைசி வரை அவைகள் தங்களால இயல மட்டும் இந்த வைத்தியம் பார்த்து தான் பார்ப்பார்கள். என்ன இயலாத கட்டத்துல இவதான் கேட்கிறா, இவன் என்ன நான் இருக்க இயலாது என்ன சாக்காட்டி விடும். ஒரு கோமால இருக்கிற பேஷண்ட் அப்படி இருந்தேன்னு சொன்னா இருக்கட்டும் தானே பார்த்து கொண்டிருக்கிறான், எப்படியும் எழும்பி வர மாட்டு. அது கருணை கொலையாது மதத்தோட சொன்னா அது இப்ப கொலை செய்யறேன்னு சொன்னா எங்களோட சமயத்துல அது பாவம் தான் சொல்லி நீங்க அத மதம் பண்ணி நீங்க சுட்டி அதே சமயம் அப்ப ஜெயமலன் சமயம் என்பது என்னப்பா? மனிதன் அப்படின்னா உங்களோட சமயத்துல யாரையுமே யாரும் கொலை செய்யல. நான் சமயத்தோட இல்ல எங்கட சமயத்துல சொல்லுது. இப்ப அதே சமயத்தை சேர்ந்தவர் சொல்லலாம். நீங்க மட்டுமே சமயத்தை கண்டுபிடிச்சு சமயத்தை கொண்டாடுறீங்க. சமய சம்பிரதாயம் தேவையில்லை. இதுல முக்கியமானது உயிர் கொலை. இதுக்குள்ள என்னது சமயம்? நீங்க தான் சொன்னீங்க, நீங்க சொன்னோடியதான் நான் தான் சொன்னேன். நீங்க சொன்னபடினால அவர் சொன்னார். சமயத்தை இதுக்குள்ள கொண்டே பூச்சி கதைக்க வேண்டாம் சொன்னது அது இப்ப விளங்கி கொண்டிருக்க முடியும். நன்றி நன்றி. செல்வியண்டி, இதுவரை பேசிய சரிதானன்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறுன்னு மாற ஐடியா இருக்கா? இல்ல எல்லாம் டாக்குத்தான் தான் செய்யறேன்னு சொல்றீங்க. நாங்கள் ஒரு கெப்பம் தச்சு போயக்கல பிள்ளை பிறக்கிற ஏதோ இல்ல அந்த வைத்தியர் தான் எங்களை பாக்குறார். அப்ப இறந்து விட்டா அதுவும் வைத்தியர் தான் செய்யறாரு. அப்ப அதுக்காக சொல்லலுமா அது அவர் தான் கொலை செய்துட்டாரு இல்லத்தானே? அது அவனவனுக்கு விதி வந்துதான் நாங்க சொல்றோம். அப்ப எங்களால முடியாத கட்டத்துல நாங்களா செய்யறீங்க. நீங்க விரும்புறீங்க, ஆனா டாக்டர் விரும்பல. என்ன சாக்காட்டுங்கன்னு நீங்க தான் கேக்குறீங்க. அவர் கொலை செய்யணும்னு அவர் வரையில நீங்க கடவுளே நீங்கள் ஒன்றும் செய்யலாது. இதுதான் பிரச்சனை. அதான் சொன்ன சில பேரை திருத்த முடியாது, சில பேர் திருந்தோணுமென்றாலும் திருந்த மாட்டார்கள். இது வந்து தலைப்பு கருணை கொலை. சரியா? செல்வி அக்கா தான் விரும்புறா. நீங்க இப்ப மாத்தி பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் வந்துட்டு தெரியல. செல்வி அக்கா தான் சொல்றாரு என்ன சாக்காட்டுன்னு சொல்லி டாக்டர் செய்யறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? விரும்பி கேக்குறான். அது அவர் செய்யற அவர் செய்யல. நீங்க தானே சொன்னீங்களா டாக்டர் தான் கருணை கொலை செய்யறாருண்டா. இப்ப அதுக்குத்தான் சொல்றேன். நீங்க கேட்டபடியா கேட்காம செய்யவே மாட்டேன். தலைப்பு விளங்கலையா உங்களுக்கு? தலைப்பு விளங்கல தர்ஜினி திரும்ப நாங்க சொல்றோம் எங்களுடைய அணி வந்து தவறு. அதை நாங்க திரும்பவும் இல்லை தவறு. அதுதான் எங்களோட விருப்பம். அவர்கள் சரி என்றார். அவர்கள் சரி நீங்கள் அதை கேட்டுட்டு தான் நீங்கள் வெட்டி கதைக்கணும். தர்ஜினி இப்ப என்னால இயலாத ஒரு கட்டம் பெறையக்குள்ள நானா தான் சொல்றேன் என்னால முடியாது நீங்க செய்யலாம். ஆனா அது டாக்டர் தான் செய்யணும்னு சொன்னால் அப்ப டாக்டர் அப்ப நாங்கள் இப்ப இறக்குற இயலாத ஒரு கட்டத்துல எங்களால உச்சரிக்க இயலாதுன்றதுக்காக
நாங்களே சொல்றதுதானே. இப்ப அதுல வந்து ஒன்று தவறும் இல்லை, ஒரு தவறும் இல்லை. முடியாது. அது வந்து டாக்டர், அது வந்து அவர் வந்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த டாக்டர் தான் அவர் தான் செய்யணும் என்று சொன்னா அவர் தான் செய்வார். அப்படி இல்லை என்றால் அது வேற ஒரு ஆள் செய்யணும் என்றால் அவர் தான் செய்வார். அதுக்காக நாங்கள் அவன் டாக்டர் தான் என்ன சாக்கொண்டு போட்டான், டாக்டர் தான் சாக்கொண்டு போட்டான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முடியாது. அன்று போகும்போது நாங்கள் எங்களுடைய பக்கம் எப்படி தவறுகின்றோம்டா, நார்மலா ஒரு சாதாரணமா ஒரு தும்மல் தடிமன் காய்ச்சல் வந்தாலே என்ன சொல்ற முறையே வருத்தம் என்றது ஒன்றும் இல்லை. அரவணைச்சு பார்க்கறதுக்கு ஒரு அருகில ஒரு ஆள் இருந்தா கூட, இன்று இப்போ நடந்தது அப்படி இருந்தா கூட அந்த வருத்தம் கூட இல்லாம போயிடும். அப்ப நாங்க நினைக்கிறோம்படி அந்த பார்க்க நீ உங்களுக்கு நேரம் இல்லை, போக விருப்பம் இல்லை, பாக்குறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்றது இல்லை, அதனால நீங்க அப்படி செய்துட்டு ஓடி போயிடுறீங்களோ, அதை சரியான நீங்க ஏற்றுக்கொள்றீங்களன்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க நினைக்கிறது ஓகே. ஆனா நாங்க பிறந்துட்டோம், எங்கிட்ட இறப்பு அது சாதாரணமா நடக்கத்தான் போகுது. எந்த வயசுலயும் உங்களுக்குள்ள இருந்த இளமத்தன்மை எப்பவும் ஞாபகம் வரும். உங்களுக்கு வயசுதான் போயிருக்கும், முடி நிறைச்சிருக்கும், தோல் சுருங்கி இருக்கும். ஆனா உங்கள்கிட்ட அந்த நீங்க நல்லா தான் இருப்பீங்க, நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க, இளமையா தான் இருக்கிறீங்கன்னு நினைப்பீங்க. ஆனா தோற்றம் அப்படி இருக்கும். அப்ப அந்த இறப்பும் சாதாரணமா இருக்கணும். மெயின் அதை கரண கொலைக்குள்ள கொண்டு போறீங்க. அதே நேரம் உங்களுக்கு ஆட்கள் கவனிக்க எடுக்க நேரம் எடுக்க பார்க்க இல்லை என்றதாலதான் நீங்க அந்த நிலைமைக்கு போறீங்கன்றதான் எங்களுடைய வாதம். சரி, அதுக்காக ஒரு இல்ல இல்ல இளமைய நினைக்கிறேன்னு சொல்றீங்க. இப்ப டெமென்சியாவே எடுங்களேன், சரியா? ஏன் சாவினம்? இப்ப அண்மையில எங்க தம்பி போயிருந்தார் ஒரு சொந்தக்காரர் பார்க்க திருவண்ணாமலைக்கு. அவருக்கு 96 வயசா, சரியா? அவர் என்னவெல்லாம் கேட்குறாரு, நீ ஏண்டா வந்த, நீ யார்? இத்தனையும் நல்ல ஒரு பெண், சரியா? நல்ல மனுஷி. வந்து தம்பி எவ்வளோ தூரம் இருந்து வந்துருக்கு, ஊர்ல இருந்து போனவர், தம்பி டீ குடி வந்து இது நின்றுட்டு போ அப்படி இப்படிலாம் சொன்னவர் இன்னைக்கு வேறாரு வேணங்கிருந்து வந்து அப்படி கதைக்கிறாராம், சரியா? அப்போ இன்னைக்கு டெமென்சியா அண்டது தர்ஷினி நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. பழசெல்லாம் நினைக்கிறேன், நான் இப்படி இளமையாக இருந்தேன், இப்படி இல்லை. அதுகளால் இப்போ இறப்பு ஏன் வருது? எப்பவும் வரலாம், அப்படி மன்னிக்கவன் செல்வி. அப்படி எங்களுக்கு சுகமாக இருந்தால் நாங்கள் என் கருணை கொலைக்கு போறோம். எங்களால ஏலாத ஒரு கட்டத்துலதான் கருணை கொலைக்கு, இப்ப தனிமன் காய்ச்சல் வந்த உடனே கருணை கொலையை போறதில்லை. அதாவது எங்களால கொண்டு நடத்த முடியாத மனோநிலை வந்த உடனே எங்களுக்கு கர்ண கொலை செய்வது சிறப்பு என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க தான் விரும்பி தர்கினி, அடுத்த நீங்க கோமாவில இருந்தால் கோமாவில நீண்ட காலத்துக்கு பிறகு முழிக்கலாம் என்று சொல்றீங்க, சரி? இப்ப எனக்கு இப்ப 60 வயசு வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு படுக்கையாவ இயலாத இனி இல்லையாண்டு எனக்கு ஒரு வருத்தத்துல நான் கோமாவா போயிட்டேன்னு வையுங்க. இன்னும் ஒரு 10 வருடமோ 20 வருடம் இப்ப நான் உயிரோட சும்மா இல்லாமல் இருந்தால், ஒரு சுயதேகியா இருந்தால் என்னால ஓகே என்று இருக்கலாம். ஆனா நான் ஒரு இயலாத ஒரு கட்டத்துல வந்து நோய்வாய்ப்பட்டோ ஏதோ ஒன்றில் கோமாவா போயிட்டேன்னு சொன்னால், ஆஸ்பத்திரியில ஒரு பிரச்சனை, ஆஸ்பத்திரியில நாங்கள் இருக்கிறதால அப்ப ஆஸ்பத்திரிக்கும் காசு கட்டுற ஒரு செலவு ஒன்று உருவாகும். வீட்டுல இருக்கிறவர்கள் வேலைகளுக்கு போகாமல் எங்களோடைய 24 hours இருக்க வேணும். அப்ப எவ்வளவு ஒரு சிக்கல். ஜெர்மனி நாட்டை பொறுத்த நாடுகளுக்கு நாடு சட்டங்கள் வித்தியாசம். அதுக்காக 30 வருடத்துக்கு பிறகும் எந்த பெண்டாட்டி எழும்பி வருவா, எழும்பி வந்து 20 வயது நடனமாடுன மாதிரி ஆடுவான்னு சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிற போது அவ எழும்புவாண்டா உயிரோட இருக்கிறான்னு சொல்லி மனதுக்கு ஒரு ஆறுதல் தானே. ஐயோ இருக்கிறா, இன்னும் சாக இல்லையாண்டு உயிரோட இருக்கிறான்னு ஆறுதலா இருக்கலாம் தானே. இருக்கிற ஆறுதல் ஆறு இருந்து பாக்குறதுக்கு ஆறுதல் யாரு பாக்குறது? ஆஸ்பத்திரி பாக்குது தானே. ஆஸ்பத்திரி நான் கோமாவில இருக்கிறேன். காசு கொண்டே கட்ட போயினோம். இந்த கணவன் வேலையை போனா தான் காசு வரும். அங்க ஆஸ்பத்திரி கட்டலாம். ஆஸ்பத்திரியில இங்க காசு கட்டினா இப்படியான இதுகளுக்கு இங்க காசு கட்டினா நாட்டுக்கு நாடாத வித்தியாசம்.
நன்றி நன்றி இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் காசு கட்டி தான் இருக்கிற ஜெனரேஷன் அவர்களே. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இப்ப இங்கேயே ஒருத்தருக்கு பிரைவேட் உங்களுக்கு யாரு கூட சொன்ன உங்களுக்கு பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இலவசமா உங்களுக்கு வைத்தியம் இருக்கு. பிரைவேட்டா நீங்க போறீங்க பிரைவேட்டா ஹாஸ்பிட்டல் நடாத்தவன் இப்ப இலங்கையில எல்லாம் நடக்குது. என்ன நடக்குது பிரைவேட்டா என்ன நடக்குது? அவையல் உழைக்கிது ஜெர்மனியை பொறுத்த மட்டும் கடைசி வரையும் அவர்கள் ஒரு நாளும் கர்ண கொலை செய்யல. 2002 வர இல்ல உங்களோட நாட்டுக்கு இன்னும் வர இல்ல. இப்ப லண்டனுக்கு வந்துருக்குது இல்ல. அதான் இப்ப பாருங்க நெதர்லாந்துல 2002 ஆண்டுதான் கர்ண கொலை ஆரம்பமானது. அதே 2000 ஆண்டுதான் பெல்ஜியத்திலும் கர்ண கொலை செய்யறதுக்கு அனுமதித்தவர்கள். அதுக்கு பிறகு சுவிட்சர்லாந்திலும் இப்ப லண்டன்ல தான் அனுமதி வைத்திருக்கிறார்கள். மற்ற நாடுகள் ஸ்பெயின்லயோ பிரான்ஸ்லயோ எல்லாம் கத்தோலிக்க நாடுகள் சொல்லி அதை தடை செய்திருக்கிறார்கள். இனிமேல் வருவோ தெரியாது. எல்லாத்தையும் பார்க்கணும் வாணி. என்ன சொல்லும் இல்ல ஒரு சின்ன கேள்வி இதுல ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இப்ப ஜெயமலர் அவர்கள் யாரு? நீங்க அப்ப இங்க லண்டன்ல எல்லாம் கத்தோலிக்க ஆட்கள் தெரியல. தடை செய்திருக்கிறேன் அவங்களுக்கு தெரியாது. தடை செய்திருக்கிறேன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாம மற்ற கத்தோலிக்க ஆட்களுக்கு தெரியாது அவர் சொன்னது. அது பெரிய பாவம் மட்டும் தடை செய்திருக்கிறார். ஜெர்மனி நாடு இல்ல பிரான்ஸ் இல்ல நீங்க அதை விடுங்க. இப்ப இங்க லண்டன்ல கத்தோலிக்கர்கள் இல்லையா? இல்ல என்னன்னு நோய்கள் கூடி போயிட்டது. டாக்டர்ஸ் குறைஞ்சிடலாம். இடவசதி குறைவு. அதுக்காண்டி செய்யணும் போல தான் நினைக்கிறேன். இப்படி கத்தோலிக்கர்கள் இங்க இல்லன்னு சொல்றீங்க. அப்படியா இருந்தாலும் கூட செய்யற எல்லாம் மற்ற மதம் அதுலயும் இஸ்லாமியர்கள் இருக்காது. அப்ப மற்ற மதத்தினர் தான் செய்யறார்கள் சொல்றீங்க. கத்தோலிக்கர்கள் செய்யறாங்க சொல்லிட்டார். இதெல்லாம் பாவ செய்யல. நாடாக எல்லாம் முன்னேறி கொண்டுதான் வரும். இப்ப அந்த நாளையில கைத்தொலைபேசி பாவிச்ச நாங்களா? ஒரு குழந்தை பிள்ளை நாங்கள் பாவிச்ச காலம் 40 வயதுக்கு மேலதான் கைத்தொலைபேசி பாவிச்சோம். இப்ப குழந்தை பிள்ளைகளே பாவிக்க. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டில இருந்து நாடுக்கு வந்த வழிதான் இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்க கொலை செய்யறவருக்கு தெரியும் பாவம் உண்டு. ஆனா செய்யணும் தானே கொலை. ஒரே ஒரு இதுதான் நீங்கள் இப்ப சொல்லும் பொழுது நீங்கள் ஆஸ்பத்திரியில காசு கட்டுறது கட்டாதுண்டு அது இல்ல. இங்கேயும் நாங்கள் காசு கட்டியேதான் தீர வேணும். மாதம் காசு கட்டுற மாதிரி கட்டியதான் தீர வேணும். கருணை கொலை இதுக்கே இப்ப எவ்வளவு வேற நாடுகள்ல இருந்து சுவிட்சர்லாந்துக்கு மட்டும் 10,000 பேர் அந்த முதல் இதுக்கே அதுதான். தர்ஜினி அந்த நாட்டுல உங்களோட நாட்டுல அனுமதி இருக்கிறபடியா நான் சுயதையா இருந்தால் நான் எனக்கு கர்ண கொலை செய்யன்னு கேட்க போறேன். நம்ம நாட்டுல ஒரு பழமொழி உண்டு. நாட்டு பழமொழி முன்னா பின்னா செத்தாத்தான் சுடல தெரியும். எனவே எனக்கு நோய் வந்து அவஸ்தை ஒன்று நான் அனுபவிக்கக்குள்ளதான் அதுல அருமை. எனவே நாங்கள் சுகவேணியாக இருந்து கொண்டு எதையும் கதைக்கலாம். கருணக்கொலை என்பது அந்த ரீதியில் பார்க்கும் பொழுது இது ஒரு கருணை உள்ள ஒரு செயல். வெளியில நின்று பாக்க அது ஒரு செய்தியா மட்டும் பார்த்துட்டே போயிடுவோம். அதுதான் இப்ப இந்த கருணக்கொலைக்கு பகவான் இப்ப கொரோனா கொலையே வந்தது. ஊசி போட்டு வச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்ற போகத்தான் தெரியும். அது கொடுத்து மரணத்தை குறைச்சவேதானே இல்லாட்டா எல்லாரும் நன்றி. ஆறுதலா வயது போக அப்புறம் சாக சொல்லித்தான் அந்த தந்தானு அப்படித்தான் அப்படித்தானே சொல்லினான். எல்லாரும் சொல்லலாம் இந்த ஊசி போடாடுதான் எல்லாரும் அடியோட இல்ல ரஜினி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நேரம் கொடுக்கலாம். இது முக்கியமான விஷயம். இணைஞ்சிருக்கிற நாங்கள் கருத்தை கேட்கலாமே என்றுதான் நிச்சயமா கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. சத்தியமா இடைக்குள்ள சரியான போரிங் நிகழ்ச்சி. என்னத்துக்கு நடக்குதுன்றே தெரியாத மாதிரி அதனாலதான் உள்ள வந்தனாலே தவிர
மற்றபடி நான் இது சொல்றதுக்காக இருக்கேன். என்னண்டா தலைப்பு எங்க நீங்க நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்ல, சட்டத்துறையின் நடுவர்களும் இல்ல, அடுத்தவன் இந்த கதையை கதைச்சா ஒரு நாளும் விடிவும் வராது. இல்ல தங்கடதான் சொல்றேன், தங்கடதான் சொல்லிடணும். அப்ப அது பற்றி இதுவரையில யாரும் எனக்கு ஆரம்பம் கொஞ்சம் நேரம் கேட்கிறேன், எனக்கு வெளிக்கிட்டு கொண்டிருந்தேன். என்ன நடந்தால் பின்னால எனக்கு நான் என்னுடைய பக்கத்திலையும் என் கையில இதுல யாராவது சொல்லுங்க இறக்குற தருவாய் வைத்தியர்கள் எல்லாம் கைவிட்ட நிலையில் என் மடியில் வைத்து பார்த்த என் மூத்த உறவு அம்மா அப்பாவோ மூத்தாக்களோ யாரையாவது வச்சவர்கள் இதுல இருக்கிறீங்களா? இல்லை. அப்ப என்ன இந்த நியாயம் புலக்குறீங்க? ஏனண்டா இது எனக்கு இப்படி ஏண்டா எனக்கு என்ன, நான் உங்களோட ஒரு ஆளா இருக்கிறேன், எனக்கு இப்படி என்ன வழியாக்கள் கேட்டோம்னுண்டா இதை டிக்டாக்ல அடிபடுற மாதிரி இல்ல இருக்குது. என்னண்டா இதுல மற்றது சட்டம் வந்தபடினால கதைச்சம், சட்டத்தை பற்றியோ இப்படி சும்மா பிரித்தானியாவோ ஜெர்மனியோ யாருமே வந்து எழுந்த மானத்துல ஒரு ஆள் கேட்கிறார், சரி அவர் 3000 பவுண்ட் தர்றாராம், இவரை மேட பண்ணுங்கன்றதுக்கு பேர் இது இல்ல. இங்க வந்து டெர்மினலி இல்லைண்டா அவர்கள் இனி வைத்தியத்துறையால் குணப்படுத்த முடியாது. அந்த முடிவை ஒரு டாக்டர் எடுக்க இயலாது. இங்க வந்து டாக்டர் குலாம் இருக்குது, அது டீம் ஈஸ்வரனாக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டீம் ஒன்றுதான் அது இல்ல ஹாஸ்பிட்டல். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா மலர்மணி நடராஜான்னு கனடாவுல, அவ வந்து டாக்டர்ஸ் எல்லாம் அறிவிக்கணும் எல்லாரும் வாங்கும் வந்த உடனே இப்ப முக்கியமான அவற்ற மகன்கிட்ட சொல்லப்படுது, அவட உள்ளுறுப்புகள் எல்லாம் அழிஞ்சு கொண்டு போகுது, செயலிழந்து கொண்டு போகுது. ஒன்றொண்டா மெஷின்ல வச்சிருக்கிறோம், நீங்க ஓமெண்டா நாங்கள் அந்த மெஷினை நிப்பாட்டுறோம். ஏனண்டா அல்லாட்டி தெரியாது, 2 days or 2 weeks எங்களுக்கு தெரியாது, அவ சபை பண்ணுவா. அப்ப கண்ணை துறந்து எல்லாரோடையும் பார்த்து கொண்டு இருக்கிறா அந்த அம்மா. அப்ப அந்த மகன் சொல்றார், இல்ல பீஸ்ஃபுல்லாக அவ கண்ணை மூடட்டும். அப்ப எல்லாரும் கையை பிடிச்ச உடனேக்கு அந்த அவக்கு கொடுத்த மேபி ஆக்சிஜன் சிலிண்டரும் எனக்கு தெரியாது, அது நிறுத்தப்படுது, அப்படியே கண்ணை மூடுறா. இது கருணை கொலையா அல்லது இயற்கை மரணமா? கருணை கொலை. அப்புறம் இது எல்லாரும் நடக்குது. இப்ப இன்னும் ஒருவர் கேசவ சர்மாண்டு ஒரு பையன், நான் இந்த தலைப்பை அவருக்கும் பகிர்ந்து கொண்ட போது, உங்களோட பகிர்ந்து இந்த சட்டம் ஆக்கப்பட்ட அன்றைய தினம் பகிர்ந்து கொண்ட போது உடனே சொன்னார், என்னுடைய அம்மாவை இவர்கள் பராமரிப்பை குறைத்து கொண்டே கொலை செய்தார்கள். ஆனா என்னத்துக்கு அதுக்கு காரணம் என்றா, மருத்துவமாக இவாவுடைய வயதுல அது செய்ய முடியாது, ஞாபகம் காசு செலவழிஞ்சு கொண்டு இருக்குது, மருத்துவ பராமரிப்புல இல்லை. ஏனண்டா NHS இங்க அவருக்கு ஃப்ரீ. அதே நேரம் தாங்கள் நினைக்கிறோம் இல்ல எங்கட சமயப்படி, ஏனண்டா அவர் ஒரு ஐயர், அப்ப தாங்கள் ஏன்னா அவர் பேர் சொல்லி கதைக்கலாம் எங்கேயும் வருவேன் என்று சொன்னவர் என்றபடியினால தாங்கள் நினைக்கிறோம் இயற்கையாக இறைவனுக்கு போகட்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் நினைத்தது தான் சாதித்து கொண்டார்கள் என்று எங்களுக்கு மருத்துவம் தெரியாது. இப்போ அவருடைய கணவனர் 99 வயது, அவர் நின்று கஷ்டப்படுற பிள்ளைகள் சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு தரமாட்டோம், ஒரு வீட்டையை வச்சு பராமரிக்கிறார்கள். இது அவரையும் கூப்பிடுவோம். அவர் சொன்னார், இங்க இந்த நாட்டில உலகத்திலேயே ஏற்கனவே தங்களால இது ஒன்று கட்டுப்படியாகாது அல்லது பிரியோசனம் இல்லை என்றால் அந்த மருத்துவர் குழாமும் ஓரளவுக்கு கண்ணை முட்டி முடிவெடுக்கும். நேற்று பயனும் பயிர்வில பேசப்பட்டது, கேஹோம்ல வந்து நிறைய ஆக்கள் சாக இல்லையன்று. இங்கிலாந்து இந்த கதையின்படி இந்த பாதுகாப்பு அல்ட்ராசைம் எல்லாம் மூட வேண்டி வந்தது என்றால் நிறைய பேர் செத்து போச்சிடும், அவங்களுக்கு மருத்துவம் பார்க்காமலே இறக்க விட்டார்கள். சுவிட்சர்லாந்துல சொன்னார்கள் உடனடியாக 5000 மூத்தோர்களை இறக்க பண்ணணும் என்று. அப்ப கொரோனாவை பரவ விட்டுட்டு தான் நிப்பாட்டினாரு. இதுல கதைக்கு இதுகள் எல்லாம் யோசிச்சோம் என்றா தலைவலிக்கும். நாங்கள் பேச வேண்டியது, நான் எனக்கு முடிவெடுப்பேனா, என் கையில் மடியில் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உற்ற உறவுக்கு நான் முடிவு சொல்வேனா என்றதுல பேசினோம் என்றா கருத்தாடல் முடிஞ்சு போயிடும். எப்படி சட்டம் இயங்குது, எந்த நாட்டுல எது இருக்குது, அதுக்கு இலவசமா இல்லையா, இன்சூரன்ஸ் வருமா, கையில காசு கட்டணுமான்னு இல்ல. மற்றது அன்றைய பாராளுமன்றத்துல எடுத்த முடிவின்படி 3 நடுவர்கள் முடிவெடுத்து மருத்துவத்துக்கு அப்பால தான் அது முடிவு செய்யப்படும்.
மற்றது டெர்மினலி இல்லைண்டா அவரால் இனி அது குணப்படுத்த முடியாது. அவரால் அந்த வலியை தாங்க முடியாத போது சுயநினைவில் இருந்தால் அவரும், சுயநினைவில் இல்லாட்டி அவர் சார்ந்த முதலே கையெழுத்து போட்டு தானே ஹாஸ்பிட்டல்ல எடுத்துக்கொள்வினம் யார் அவருக்கு பொறுப்பண்டு அவரும் முடிவு. அவர் அந்த குடும்பத்தோட கதைப்பாருன்னு நினைக்கிறார், அதைத்தான் செய்வார்கள். இதுல இப்ப நீங்கள் கொண்டு போன கதை என்னென்றால் நாங்கள் அப்படி இப்படி அப்படி இல்லாம என்னுடைய பக்கம் இதுதான்ன்றத ஸ்ட்ராங்கா சொன்னா ஒரு ஆளுக்கு 2 நிமிஷம் காணும் கதைக்கிறதுக்கு. ஏன் ஒரு ஆளுடைய கதைக்கு ஒரு ஆள் கதைச்சு கொண்டு போனா கரைச்சு அந்த மாதிரி போகுது. மன்னிப்போடு இது சொல்ல வேண்டி வந்த என்னன்னா இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது விஷயம், தெரியாமலும் புழக்குறீங்க. ஒரு ஆளுடைய கதைக்கு இன்னும் ஒரு ஆள் சொல்லும் போது உண்மையிலேயே எனக்கு இதுல தலையிட்டே ஆகணும். ஏன்னா இது வெளியால போகும்போது ஆட்களுக்கு பிடிக்காது இந்த நிகழ்ச்சி. என்ன கதைக்கிறீங்களே விளங்கல. தொகுப்புல இருக்கிறவியர் 2 தடவை ஒரு தொகுப்ப தலைப்பை சொல்லுங்க. இடையில போல போட்டாக்களுக்கு தெரியாது இல்ல என்ன விஷயம் என்று. அதே மகிழ்ச்சி தொடருங்க. இதுக்கு இவ்வளவு இருந்தது சந்தோஷமா இருக்குது. ஆனால் எதையுமே எந்த காலுக்குள்ள போட்டு ஒரு ஒரு தீர்ப்பை நாங்கள் கொண்டு வருவோம்னா சுகமா இருக்கும். அடுத்தவன் கதைக்கிறத விட என்று நினைக்கின்றேன். நல்லது இருந்தாலும் பாராட்டுக்கள் எல்லோருக்கும். கொஞ்சம் அமைதிப்படுத்தி கதைங்க. இப்படி எல்லாரும் கலந்து கதைக்கிறதுனால மற்றது குரல் உயர்த்துற போது எனக்கு இந்த பேஸ்புக் லைவ்ல டிக்டாக் லைவ்ல போற மாதிரி தான் எனக்கு படுகுது. சும்மா கத்தவணுமான்ற கத்துற மாதிரி இல்லாம பிளீஸ் தயவு செய்து மெதுவா கதைங்கோ. நடாமோனே சொல்றாருன்னா இப்ப நடாமோனே விலது காய்க்கிற ஆளுக்கு கஷ்டமா இருக்குன்றதுக்குள்ள நீங்க கொஞ்சம் ஓவரா போயிட்டீங்க. நன்றி, வணக்கம். மற்றும்படி சிறப்பு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். வேற 6 நிமிஷம் லேட்டா போய் 7 நிமிஷம். நன்றி, வணக்கம். ஓவர் அண்டில் சில கருத்துக்கள் ஏற்க முடியாமல் பேசுவதில்லை. அது இருந்தாலும் அதை அப்படியே சொல்றவரை சொல்ல விட்டுட்டு விலத்திடுங்க. அவருக்கு இன்னும் ஒரு ஆள் பதில் சொல்லாதுங்க. அதுதான் தேவையில்லாம கருத்து மோதல்கள் தேவையில்லாம வாரது. இப்ப தம்பி மோகன் சொன்னது தம்பி நன்றி. தம்பி மோகன் சொன்னதுல சரத்தை நான் ஏற்கனவே சுருக்கமாக சொல்லிவிட்டேன். இது டெர்மினலில் தீர்க்க முடியாத, அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் தீர்க்க முடியாதன்ற ஒரு முடிவும், பேஷன்ஸ் நோயாளியின் கருத்தும் நோயாளியின் உருத்து ஆன உறவும் இவர்களின் ஒத்தாசையின் படிதான் ஒரு மருத்துவ குழு நிச்சயித்துத்தான் இதை செய்யும். சுருக்கமாக ஏற்கனவே சொல்லிவிட்டேன். என்னில் நடந்தது, என் உறவில் நடந்ததை சொல்ல போனால், நான் ஒரு முறை ஒரு மினி ஸ்ட்ரோக் ஒரு பக்கத்து இதால் நான் தாக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தேன். நிச்சயமாக அந்த நிலை நீடித்திருந்தாலோ அல்லது வலப்பக்கமும் வந்து கொண்டிருந்தாலோ அதே நேரத்தில் இந்த நாட்டில் அந்த சட்டம் இருக்கும் என்று சொன்னால் நான் உடனே ஒத்தாசை கொடுப்பேன். என்னை டெர்மினேட் பண்ணுங்கோ, என்ற வாழ்க்கையை முடியும் கொண்டு நான் கொடுத்திருப்பேன். ஏனென்றால் நான் இருந்த நிலைக்கும் இந்த நோயோடைய நான் இந்த வாழ்க்கைக்குள் இந்த சமூகத்துக்குள்ள போவதற்கும் ஒவ்வொரு முறை. எனவே நான் அந்த முடிவுக்கு வந்திருப்பேன். எனது மக்கள் குடும்பத்தையும் நான் வணங்கி அவர்களிடம் கேட்டு அந்த ஒத்தாசையை நான் கொடுத்திருப்பேன். இது என்னுடைய வாழ்க்கையின் பக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சொல்றேன். இப்ப நாங்கள் தர்ஜினி மற்றவற்ற கருத்தின் இதுக்கு நீங்கள் விவாதத்துக்கு அது சரியா இருக்குமோ இல்லையா, அவனவன்ற கருத்துப்படி அது ஓகேண்டா ஓகே தானே, ஒன்றும் செய்ய இல்லாதா. அதைத்தான் திருப்பியும் சொல்றோம். இது கருத்தா இருந்தா கூட, ஆனால் அந்த விவாத நேரத்தில் அது முற்றாகவே அது சரியாகத்தான் இருக்கும்ன்றதுதான் எங்களது முடிவு. ஏனென்றால் அந்தந்த நிலையில அவரவர் இருந்து பார்த்தா தானே அது தெரியும். அதுக்காக ஒன்னும் செய்யலாதானே. இப்ப நான் அவர் யாரு ஈஸ்வரன் அண்ணா சொன்ன போல இப்பொழுது நான் என்ற கருத்துப்படி நானும் பாரதூரமான ஒரு பிரச்சனை ஒன்றால் தான் வாணி நானும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தேன். ஆனால் நான் எனது மகனுக்கு உடனே சொல்லிவிட்டேன். அங்க ஆஸ்பத்திரி வைத்தியசாலையில வச்சு நான் சொன்னேன், இனி அடுத்த தரத்துக்கு தம்பி வேற பிரச்சனைகள் உருவாகும். அதனால அப்படி ஒரு காலகட்டம் வந்தால்
அனுபவிக்க என்னால நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், அப்பா கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்காரர் ஒரு ஒவ்வொரு நாளும் தொலைபேசி எடுக்க எடுக்க நான் ஒரு மன அழுத்தம் மாதிரி அப்படியே நான் பேசாமல் இருக்க அதை பார்த்து இவர்கள் உத்தரவுப்பட அந்த இதுல நான் சொன்னேன், அடுத்த அந்த ரிசல்ட் வந்து ஏதாவது 2வது ஒரு பிரச்சனை வரும் பொழுது, பாரதூரமான ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை பற்றி யோசிக்க கூடாது. ஏனென்றால் வீணா இருந்து அதை கவலைப்பட்டு எல்லாரும் நீங்க கவலைப்படுறதுல பார்க்க அது பிரச்சனை இல்லை தானே. அது வந்து சொல்லி சொன்னோன்னா ஒண்ணுமே பேசாமல் வந்தார். அப்ப இப்ப என்ன முடிவு தானே வாணி, கடைசி ஃபைனல் முடிவு வந்து என்னிடம் தானே வைத்தியர் என்னட்ட கேட்டு எந்த சுயநினைவுல கேட்டு அது நான் அதுக்கு ஆன்சர் கொடுத்த பிறகுதானே அவர்கள் 2வது அவர் என்ன கூட்டிட்டு வர்றவருக்கு சொல்லுவேன், இதுதான் அவருடைய முடிவு, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். என்னோட அனுபவிக்கிறது நான் தானே. அப்ப அது போலத்தான் என்ன பொறுத்தளவில் 100% அது சரி என்ற இதில் தான் நான் இப்பவும் அதைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் அது சரியாகத்தான் என்பனக்கு பட்டது. ஏனென்றால் அந்தந்த கட்டத்தில் அவரவன் அனுபவிச்சு பார்த்தா தான் அந்த சிச்சுவேஷன் தெரியும். அதற்காக நான் கோமாவில போட்டேன் என்று 1 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ 10 வருஷமோ என் குடும்பம் வந்து என்னால கஷ்டப்படுவதை என்னால ஜீரணிக்க முடியாது. அப்ப அதனால அது அப்படியே முடிச்சு விடணும். அது உங்களோட தனிப்பட்ட உங்களுக்கு அது உங்களோட மனம். அது மற்ற நாடுகள்ல பாருங்க, மற்ற நாடுகள்ல இப்படி வேதனைப்பட்டார்கள் இருக்கணும் தானே. அப்ப அவர்களே இந்த கொலை செய்யலாம். இல்ல இப்ப எங்களை பற்றி தான் இது என்ன பற்றி நீங்க உங்களை என்ன சொல்றீங்கன்றதுதான் இந்த தலைப்பு. அதுதான் லண்டன்ல செய்யறபடியா நாடுகளை பொறுத்தமற்றபடியா நீங்க அது உங்களோட விருப்பம், அது உங்களோட விருப்பம். மற்ற நாடுகள் ஏன் அப்படி, மற்ற நாடுகள் ஏன் அதை செய்யணும் இல்லை அப்படி அதெல்லாம் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்து சாக மட்டும் இருந்து சாகுதல். எங்கட அண்ணாவெல்லாம் ஹார்ட் ஆப்ரேஷன் செய்து ஏழாம கட்டில வச்சு இப்படி தொட்டில வச்சு ஆட்டினவைகள் அப்படியும் கேட்கல. எங்களுடைய கருணக்குள்ள செய்து சாக்காட்டணும். அவர் கடைசி வரையும் வச்சு பார்த்து தானாக அந்த உயிர் கோமால தான் இருந்தவர். 1 மாதம் இருந்தவர். எங்களோட அப்பா 1 மாதம் இருந்தவர். ஏன்னா அவரை சாக்காட்டி இருப்பினும் தானே அவைகள் வச்சு பார்ப்பினோம். எப்படியும் நாங்கள் காப்பாற்ற வேணும். வேதனைப்பட்டால் அவைகளுக்கு வேதனை தெரியாது. கோமால இருக்கிறார்கள், வேதனை தெரியாது. அப்ப அந்த 1 மாதம் மட்டும் அவைகள் வச்சு பார்த்தவைகள். இப்ப என்னன்னு சொன்னா இப்ப ஆக நெதர்லாந்து தான் ஓகே பண்ணினது. மற்ற இந்த நாடு என்ன பெல்ஜியம், இப்ப சுவிட்சர்லாந்தும் அது பெட்டிகளை வச்சு ஏதோ செய்யணும். இப்ப லண்டனும் செய்திருக்கணும். ஏன்னா இப்ப தொற்று நோய்கள் எல்லாம் கூட மக்கள் எல்லாம் இறந்து கொண்டு கூட இருக்கிறார்கள் சொல்லி அப்படி செய்யணுமாக்கும் என்று நான் நினைக்கிறேன். கருணக்கொலை செய்கிற தவறுன்னு தான் சொல்கிறேன் நான். அப்படியாக செய்கிறாரு. இல்லைன்னா போதாக்குற மருத்துவர் போதாமல் இருக்கலாம், மருத்துவ தட்டுப்பாடு, பொருளாதார பிரச்சனைகள் அப்படியாக இருக்கும்போது அதில் செய்து முற்றோன்னு விருப்பப்பட்டு செய்யணும். மாதிரியான இனி வீட்டில் சொந்தங்களை பார்க்க வழி இல்லாத, எங்களால் பார்க்க இல்லாது அப்படி செய்து போடணுன்னு செய்விக்கிறாக்களும் இருக்கணும். அப்படி அது ஒரு தட்ட மனசை பொறுத்து. ஆனால் கருணக்கொலை செய்கிற நான் தவறுன்னு தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. நான் கருணை கொலை செய்வதை சரி என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ்ரெட்டி. இதுக்கு சம்பந்தம் இல்லாட்டாலும் இன்றைக்கு அடிக்கடி நான் கேட்டது, பெற்றோர் பிள்ளைகளை சரியா வளர்த்த என்னது நடக்குது. பெற்றோர் பிள்ளைகளை சரியா, அப்போ ஒருத்தருமே சரியா வளர்க்க இல்லையா? எந்த பெற்றோர் நீ ஒரு குடிகாரனாக வா, நீ ஒரு கொலைகாரனாக வா, நீ ஒரு கொள்ளைக்காரனாக வளர்த்திருப்பினுமோ? இதை நிப்பாட்டுங்க தயவு செய்து. இந்த வார்த்தை எனக்கு பிடிக்காதுன்ட்டு இப்போ காலையிலேருந்து நான் கேட்கிறேன், நிறைய தரம் கேட்டாச்சு. பிள்ளைகள் மற்றது கடவுள் பக்தி. அப்போ கோயிலுக்கு கூட சாகுறவரெல்லாம் அதை விடுவோம். ஓகே, இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லாட்டாலும் இதுக்குள்ளே வந்தபடியாக சொல்கிறேன். பிள்ளைகளை நாங்கள் ஒழுங்காக வளர்த்திருந்தால், அப்போ இலங்கையில் நாங்கள் கேள்விப்பட்டதா முதியோர் இல்லம் இருந்ததான்ட்டு நாங்கள் இருக்கேக்க இல்லை. இப்ப எத்தனை வருது ஊருக்கு அப்ப ஒழுங்கா வழக்கல்ல தானே? அப்படி என்ன வழக்கல்லையோ அவர்களால் ஏனாது பார்க்கறதுக்கு முடியாது. மற்றது இப்ப வந்து இந்த கரணுக்குள்ள
நாங்கள் சிம்பிளாக பார்க்குறோம். உள்ளே போனோம்னா அவர் படுறது வேதனைகள் சும்மாவே சில பிள்ளைய நாங்கள் வைக்கிற கப்ப குடிக்காதுகள், தொடவே மாட்டாதுகள், அந்த உடுப்பை கூட தொடாதுகள் இருக்குது. சரியா? அருவறுத்து பார்க்குறது இருக்குது. சாப்பிட கூட துப்பி வினம் இருந்து இதெல்லாம் தாங்கணும். அது எல்லாரும் தெரசாவாக முடியாது, தெரசா அம்மாவாக முடியாது. சரியா? உயிர்கள் ஒவ்வொன்றும். மற்றது அவங்க உத்தரிக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அது யாரும் அதை உணர முடியாது. அந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் சுய உணர்வோடு இருந்தால் அங்கே சொல்லப்படுது சைன் வைக்கோ, அவர் வைக்கிற என்னால் எனக்கு முடியாது அப்படி நீங்கள் சொல்கிற முகமாவலி எல்லாம் இருந்தால் அந்த உறவுகள் அவர்களுக்கு தெரியுது தானே. அதான் இந்த தலைப்பு இருக்குள்ள நாங்கள் இங்கேயெல்லாம் போய் வரோம். அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார்ண்டு. ஜெயமரை சொல்லுங்க. இல்ல நான் இந்த கொரோனா இப்ப எல்லாரும் ஊசி போட்டபடிதான் தப்பி இருக்கிறோம்னு சொன்னவதானே. அதுக்குத்தானே ஒரு கரைச்சல் அதுக்கு அதிபர் சொல்லிட்டேன். ஆனா அந்த வயது மடத்துல இருந்த முழு பேரும் கொரோனாவால செத்து ஆக்கல. கொரோனா அந்த இதை ஊசிய போட்டு காட்டினதான் ஒரு நாளைக்கு 500-600 செத்து கொண்டிருந்தோம். ஆனால் யார் ஒரு ஆள் வீட்டுல இருந்து செத்து ஆக்கள் கொரோனா ஒரு தருமே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல போன ஆக்களும் வயது மடத்துல இருந்த ஆக்களும் மட்டும்தான் செத்து. 1-2 ஏதாவது இந்த இதுல செத்துருக்கலாம், வீட்டுல இருந்து செத்துருக்கலாம். மற்றபடி அதாவது ஏற்கனவே அவருக்கு ஏதாவது நோய் இருந்து எதிர்ப்பு சக்தி இல்லாம செத்துருக்கலாமே ஒழிய மற்றபடிக்கு வீட்டுல இருந்து கொரோனா வந்தா ஒரு தரும் சாவே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போன ஆக்களும் இதுல இருந்த ஆக்கள் மட்டும்தான் சேர்த்து. ஏன்னா ஆக்கள் ஜனத்தொகையை குறைக்கிறது விட்டது. ஜனத்தொகையை குறைக்கணும்ன்றதுக்காக இந்த கொரோனா இதை கொண்டாந்து உலகம் முழுக்க பரவி எல்லாருக்கும் இந்த காட்டினது. அது மாதிரிதான் இது அதுவும் ஒரு கொலை தானே. கொரோனா விட்டு ஏன் அதை பாப்பன். இப்ப வேற எந்த நாட்டுல இப்ப பிரச்சனை நடக்குது, எவ்வளவு பேர் செத்து கொண்டிருக்கணும். கிறிஸ்தவ நாடு தான் நம்மளுக்கு இப்ப அடிக்கிறது இல்லாம வளர்ந்த அந்த இடத்துல அடிக்குது. அப்ப அது அந்த நாட்டுல இருந்தா நடிச்சது எவ்வளவு பேர், எவ்வளவு சின்ன பிள்ளைகள்ல இருந்து யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் அந்த செத்துருக்கணும். இப்ப பாப்பாண்டவர் கூட ஒரு சொல்லி இல்லையா நிப்பாட்டுங்க சண்டைய. உயிர் தானே போய்கொண்டிருக்க, ஒவ்வொரு பக்கத்துல அடிக்க உயிர் தானே போய்கொண்டிருக்கு. அந்த சண்டையை நிப்பாட்ட சொல்லி ஒருத்தரும் சொல்லி இப்போ அடிச்சோன்னு இருக்காங்க. அவர் சொன்னவரா கருணாகொலி என்று சொல்லியிருப்பாரு. அப்ப இல்லையே செய்யக்கூடாதுதான் சொல்லி வச்சார். அப்ப அப்படி சொல்லிட்டாருல்ல. அப்ப அதான் கேட்கிறாரு. அப்ப சொல்லிருக்க நாடுகள் இல்ல செய்ய இல்ல, கத்தோலிக்க நாடுகள் அதில் செய்ய இல்ல. அதான் நான் சொல்றேன். எந்த நாடு அது யுத்தம் நடக்கிறது, அது அவங்களுக்கு அரசுகளை நடக்கிற இதுக்கு அரசாங்கத்துக்கு நடக்கிறது என்ன இது ஜெருசலேம் இது ஆண்டவர் இருந்த பிறந்த இடம் தான். அப்ப கத்தோலிக்கர்கள் ஒருத்தரும் இங்க கூத்துப்பட்டலாம் நவலதியவர்களே. அப்ப என்ன மாதிரி இந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் அவர்கள் கேட்கல போல. அப்படி இருக்க மாதிரியா அவர் சொன்னத அரசாட்சி தாங்கள் அரசாட்டு இடங்களை பிடிக்கிற நாட்டை பிடிக்கிற காண்டியாவைய போட்டு செய்து இல்ல நீங்க போற விடுங்களா. ஓகே. அப்ப சும்மா சாதாரண மக்கள் கத்தோலிக்காக்கள் ஆளியால் குத்து கொலை செய்யல சாக்காட்ட இல்ல இல்ல உங்கள்கிட்ட கேட்கணும். உங்கள்கிட்ட கேட்கிறேன். அவங்க நீங்க சொல்றீங்க ஒப்பாண்டவர் சொன்னது உயிரை நீங்க நாடு ஆட்சிக்குள்ள வர இல்ல. நீங்க திரும்ப திரும்ப அதுக்குள்ள நிக்கிறீங்க கதை மாத்துறதுக்கு. நாங்க கேட்கிறோம். இப்ப சாதாரணமா மற்ற கத்தோலிக்க மக்கள் ஒருத்தர் குத்து கொலையும் செய்யல, கொலை செய்யவும் இல்லை, ஒன்றும் செய்யலைன்னு சொல்ல வரீங்க. உங்கள்கிட்ட கேட்குறேன். நானே நான் உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்க சொல்றீங்க அவர் சொன்னவர் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமெண்டு. அப்ப இவர் கேட்கலையா அவர் பேசினதை? அப்படி நடக்கணுமா? அப்ப கோயிலுக்கு போகணும்னு சொல்லி அது எல்லாம் இப்ப மாறிட்டு சமுதாயம் மாறிக்கொண்டு வருது. கோயிலுக்கு போகணும், கட்டாயம் பூசையை போகணும்னு சொன்னா கட்டாயம் போயினமா இல்ல. இப்ப அது மாறிக்கொண்டு வருது. இது தேவையில்லாத கதை. என்னோட சின்ன சமயத்தை படைக்கவும் இல்லை, இங்க நாங்க கோப்பாண்டவரும் இல்லை, ஆளை விடுங்க, வேண்டாம், இது தேவையில்லாத கதை. ஆர்டர் போடும் வாணியக்கா, ஒரு தாய் தகப்பன் நல்லாக சொல்றதை கேட்பார்கள், கேட்பதை கதைப்பார்கள், நல்ல உறவாடுவார்கள். அப்படியான ஒரு தாய் தகப்பனை வயோதிபர் மடத்தில் கொண்டை விட்டுட்டிருக்கிற சமூகமும் இருக்குத்தானே.
அப்படி சுயநலமாக கூடிய பெற்றார். அதே வேளையில் அடுத்த பக்கம் ஒரு டெர்மினல் இல் ஒரு கடுமையான படுக்கை நோயாக ஆட்பட்டால் வைத்து அந்த சமூகம் பார்க்குமா, நான் சொன்ன சமூகம் பார்க்குமா என்றதை கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இதுல கதைக்கிறவையோ அல்லது இந்த வெளிநாட்டில இருக்கிறவர்கள், இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய அம்மா வருத்தத்தில் படுக்கையில வந்துட்டா, இங்க இருந்து காசு மாத்திரம்தான் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அங்கே ஒரு ஆளை வச்சு பார்க்க. ஆனா அந்த அம்மாக்கு நான் போய் இருந்து பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லுங்க. ஆனா நாங்க போக மாட்டோம். நான் கூட போகவில்லை. அம்மா இறந்துட்டா, அப்பா இறந்துட்டார், போகவில்லை. ஆனால் அதே போல இப்ப ஐரோப்பாவில இருக்கிற பிள்ளைகளே, ஐரோப்பாக்கு இன்னொரு நாட்டுல இருக்கிற அம்மா வருத்தமா படுக்கையில இருந்தா அங்க விட்டுட்டு இங்க வந்து நின்று பாப்பினமா இல்ல. அப்ப முதியோர் இல்லத்துக்கு விடத்தான் வேணும். ஏனென்றா அவேண்ட சூழல் அவேண்ட இது அதுகளையும் பார்க்கத்தான் வேணும். ஆனா இப்ப எந்த வீட்டுல எந்த அம்மா இருந்தா, நான் வேலைக்கு போறதா இருந்தா என்ன, வீட்டு கடமைகளை செய்தா என்ன, அம்மாவை கட்டாயம் பார்ப்பேன். அந்த எந்த பிள்ளையும் பார்ப்பார்கள். இப்ப 100க்கு 100 வீதம் இல்லாட்டியும் 25 வீதம் என்றாலும் பார்ப்பார்கள். அந்த அம்மாக்கு கொஞ்சம் மாறுதலாத்தான் இருக்கும். ஆனா இன்னொரு நாட்டுல இருந்தா நான் கடைசி வரையும் போக மாட்டேன். இறந்த பிறகு நான் இங்கே இருந்து போறேன். அவருக்கு தெரியாது நான் வந்து பார்க்க போறதை. இறக்க முதல் போய் பார்த்தேன் என்றால் அவருக்கு ஒரு நிம்மதி என்றாலும் கிடைக்கும். இந்த பிள்ளைய பார்த்தேன் என்று. அது எல்லாருக்கும் எல்லா சூழலிலும் போக முடியாது. மனம் வேற, போற சூழலும் இருக்கத்தானே வேணும். கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கொண்டு போகுது. தலைப்ப விட்ட மாறிட்டோம். சிறப்புக்குள்ள நின்றம் என்றால் சிறப்பு. அவரவர் நன்றி வணிகா. நிறைவான கருத்துக்களோட நாங்க நிறைவு கொண்டு வருவோம். வணிகா உங்களுடைய கருத்துக்கள். இல்லை, நானும் சரியா சொல்றேன். காரணம் என்னன்னு சொன்னா, உத்தரிச்சு ஒவ்வொரு நாளும் சாகிறத விட ஒரு நாள் சாகிறது மேல். சரியா? ஒவ்வொரு நாளுமே மற்றது நான் என்ன மட்டும் நினைக்க மாட்டேன். கொஞ்சம் இது வந்தா எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குமெண்டா பல பக்கமும் செல்வக்கா சொன்ன மாதிரி தான் நான் என் அதே தான். என்னால் ஏன் எல்லாருமே அதில் படணும், மற்ற அவர்கள் முகம் சொல்லிக்கிறத நான் ஏன் பார்க்கணும். அப்புறம் அந்த நேரம் என்னமா நம்ம எவ்வளவெல்லாம் சொல்லும். கொஞ்சம் உணர்வு இருந்தா அதுவும் இதன்று சொன்னால் ஞாபகம் மறந்தா அதுவும் இருக்காது. கண்ணெல்லாம் கண்ணீர் வந்து கொண்டு இருக்கும். உள்மனம் சொல்லும், கதைக்கும். சரியா? அப்படி எல்லாம் இருக்கிறத அது இன்னும் அழுந்துறதை விட கேவலமாக கிடக்கும். அதை விட இது மற்றது இதை நீங்கள் எடுத்த அடுப்பில் கொண்டு போகிறதும் இல்லை, எடுத்த அடுப்பில் அவங்க செய்கிறதும் இல்லை. அதுக்கே செலவு, பயங்கர செலவு, காசு. சரியா? மற்றது கேப்பினும் உரியவர்கிட்ட கேப்பினும், மற்றது அவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கோமாவில் இருந்தான்னு சொன்னால் சொந்தக்காரர்கிட்ட கேப்பினும். எடுத்தங்க பண்ணு செய்கிற வேலை இல்லை. பிள்ளை வளர்ப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்கள்ட்ட இருக்குது. சரி, நன்றி, வணக்கம். நன்றி. தொகுப்பு இன்றைய தொகுப்புடன் இணைந்திருந்த உறவுகளுக்கும் ராமநாதத்தில் இணைந்திருந்து என்னுடைய தொகுப்பும் நான் வாதத்துக்காகவே ஒரு பக்கம் சரி ஒரு பக்கம் தவறு என்றுதான் ஒரு பக்கம் நிக்கத்தானே வேணும் மனைக்கா சரி என்றது. அதுக்காகத்தான் மிகவும் எனக்கும் அது சரிதானே, யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது. அது கஷ்டம் கொடுக்காம நாங்க போகணும். மற்றது அவரவர்களுடைய வாழ்க்கை அவரவர் வாழ வேணும். என்னத்தான் இருந்து பார்க்க வேணும், நீங்கள் நான் தான் உங்களை பெற்ற நீங்க தான் பார்க்க வேணும் கிடைச்சாலும் யாரையும் வற்புறுத்த முடியாது. அதே நேரம் அந்த சின்ன சின்ன உபாதைகள் கூட கிடைச்சா கூட எங்களுக்கு ஒரு திருப்தியை தாரது. இது இப்படி செய்யும் அப்படி செய்யும், யாராவது ஒரு காட்டுற அக்கறையிலேயே அந்த சின்ன சின்ன வருத்தங்கள் விட்டு போறது நாங்க ஒன்றோம். அப்படி இருக்கிற உறவுகள் இருந்தா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பெரிய வலி வேதனை முடியாத கட்டம் என்று சொல்றப்போ நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேணும். அதுக்குரிய பக்குவம் எங்களுக்கு பெற வேணும்ன்றது தான் எந்த விருப்பம். நினைக்க சிறப்பித்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். மணிக்கா உங்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சொல்றேன். நானும் சொல்லுவேன் சரி என்றுதான் நானும் சொல்லுவேன். என்ன சொன்னா இப்ப இது தனிப்பட்ட ஒரு முடிவல்ல தானே, ஒரு மதத்துல ஃபுல்லாமே தீர்மானிச்சு மக்களுடைய பொதுமக்களுடைய அந்த கருத்துக்களை மீது தானே என்பதை கொண்டு கொண்டிருக்கிறார்கள்.
அப்ப 2 பக்கத்தாலையும் பார்க்கும்போது ஏதோ ஒன்று நடக்குதோ ஏற்று அந்த தலைமுறை கொண்டு இருக்கிறாங்க இந்த கருணை கொலையை இல்லையா? அதனால இப்ப உலகமே இப்ப ஏற்றுக்கொண்ட அளவுக்கு இந்த பிரித்தானியாவில பாராளுமன்றத்தில் சட்டமாக்க போகுது. அது எங்களுக்கு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கிறதா இதை நடைமுறையை கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே கருணை சரின்னு தான் நான் சரியானு சொல்றேன். சரியா? நானும் உண்மையிலேயே இந்த இழுத்து கிளம்புறடா உண்மையில என்ன கொஞ்சம் சரி. மிக்க மிக்க நன்றி நேசரே. கர்ணக்குல செய்யும் வரையும் நாங்களும் காத்திருக்காம அது வரைக்கும் வாழும் காலம் வரை நல்ல விடயங்களை நாங்க செய்து வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோரும் விரும்புவோம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. உங்களுக்கு செகண்ட் போல்வோர்ல நகுலவதி வெயிட் பண்ணுங்க. செகண்ட் போல்வோர்ல லிட்டில் போய போட்டு இந்த நாடுகளை அழிச்சு அந்த ஜப்பானில குண்டை போட்டு அழிச்சான். அதுவும் ஒரு சாதி கருணக்கொலை தான். இனி பிக் போய போட்டு வரும் பொழுது நாங்களும் அதை ஏற்றுக்கொள்வோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அழிக்கிறோம். இனி லிட்டிலா போட்டவன் இனி பிக்கா ஒரு குண்டை போட்டு விட்டாங்கன்னா அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஏனென்றால் எத்தனையோ பல கஷ்டங்களை எல்லாத்தையும் தாங்கி தாங்கி வந்தோம். ஆனால் நீங்கள் அது விவாதமா இருந்தா கூட உயிர் என்பது எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை தான் உருவாகும். ஆனால் வாழ்ந்து காட்டுவோம், முடியும் வரை போராடி வாழ்ந்து காட்டுவோம். போராடியும் வாழ வேணும் சொல்லி அதே நேரம் வாழும் காலத்துல என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்ய வேணும். உண்மையை பேசணும். அவரை பார்த்தோம் வேற பார்த்தோம் அந்த பார்த்தோம் எங்களுடைய பக்கத்துல நாங்க எல்லோரும் முடியும் வரை போராடி முடிஞ்ச வரை நகுலவதி அவர்கள் என்ன சொல்ல வந்தார்? நின்றுட்டது இந்த சார்ஜ் இல்லாம நின்றுட்டு சொல்லுங்க. இல்ல இத ஜப்பான்ல லிட்டில் பாய் குண்டு போட்டது அது தவறான மெசேஜாலதான் அது குண்டு போய் அங்க போட்டவர்கள் அதுதான் எவ்வளவு லட்சக்கணக்கில் செத்திருந்தார்கள். அதுவும் ஒரு சாதி கொலைதானே. அது தவறான செய்தியை அறிஞ்சுதான் அவர்கள் போட்டது. காட்டணும் போட இல்லை அவர்கள் என்ன மெசேஜ் அவர்கள் கொடுத்த தவறு மெசேஜ் அவர் தவறாக பிரிந்து கொண்டபடியாக தான் அந்த குண்டு போட்டவர்கள். அதால வாணி தவறான கொரோனா ஊசிய போட்டுதான் கனவேற தவற விட்ட அது மரணத்தை நான் உட்பட சந்தோஷப்படுறேன். கொரோனாவெல்லாம் தப்பிட்டோம். ஆனா கொரோனாவால 5 ஊசி 6 ஊசி என்று பஞ்சாமிர்தம் மிக்ஸ் பண்ணின மாதிரி எல்லாம் கலந்து இப்ப அதுக்கு பிறகு வர்றதுதான் எல்லாருக்கும் உபாதைகள். எத்தனை வருத்தங்கள் வந்திருக்காதாலதான் தொடர்ச்சியான வருத்தங்கள் வர்றதுக்கு காரணமும் நாங்களா தேடினதா இல்லையத்தான். ஏன் இப்ப நாங்கள் கருணக்கொலை செய்யாமல் இப்பவும் மருந்துகளை போட்டுக்கொண்டு வாழத்தானே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எத்தனை மருந்துகளை போட்டு கொண்டு இருக்கிறோம். ஜெர்மனியில வந்துருங்க கருணக்கொலையை செய்ய மாட்டேன்னா வாழ்நாளும் இருக்கலாம். மருந்து போட்டு கொண்டு இருக்கிறோம் கருணக்கொலை வேண்டாம் என்று. அப்படியே ஒரு நிலை இப்படி செய்வாங்க. அது கத்தோலிக்க நாடா, அதுல இப்படி செய்ய மாட்டோம்பா. அப்ப இங்க இருக்கிற எல்லா கத்தோலிக்கையும் அங்க அனுப்பும். நான் சொல்லல வாணி, நான் சொல்லல. இது பாப்பாண்டவரால வெளியால இல்ல அவர் சொன்னவரா ஜெர்மன்ல மட்டும். இப்ப நீங்க ஜெர்மனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்க. அப்ப கிட்லர் என்ன செய்த எல்லாரையும் கொண்டவர்றானே. கொண்டு வந்துட்டு நன்றி, மிக்க நன்றி. வருகின்றது தலைப்பு. நன்றி, வணக்கம். நன்றி ஈஸ்வரன். குடும்பத்துல போட்டது மோடி வந்து இணைந்த அனைவருக்கும் மிக்க நன்றி.